MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Nemathi Property Management. Contact 7667008999. ஒதுக்கீடு ஆதரிக்கிறேன், கிளாசிஃபிகேஷன் எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க. கிளாசிஃபிகேஷனையுமே கிளாசிஃபை பண்ணா தான் கோட்டா கொடுக்க முடியும். கோட்டாங்கிறது என்ன? ஒதுக்கீடு கொடுக்கிறது. கிளாசிஃபை பண்ணது எந்தெந்த பிரிவுகள் அப்படிங்கிறது கிளாசிஃபை பண்றது. ஆமா, கிளாசிஃபை பண்ணா தான் அவங்களுக்கு கோட்டா கொடுக்க முடியும். ஓகே, நான் கோட்டாவை ஆதரிக்கிறேன், கிளாசிஃபை பண்றதை நான் வந்து எதிர்க்கிறேன்னா அது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? அவர் எழுப்புற அந்த பதிலேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. அவர் தெளிவே கிடையாது. ஆமா, ஆந்திராவிலையும் பஞ்சாப்லையும் வழங்கின உள்ஒதுக்கீடு எதுக்குறாரு அப்படின்னா, இப்போ உள்ஒதுக்கீடு ஸ்டே பண்ண சொல்லி அவர் கேட்கிறாரு அப்படின்னா, இந்த உள்ஒதுக்கீடு தடை கொடுக்கப்பட்டால் தமிழ்நாடுக்கு சேர்ந்தன வரும். இப்போ நீங்க ஆந்திராவில் வந்து தடை செஞ்சதை எதிர்த்து பஞ்சாப் கேஸும் அடி ஆயிடுச்சு இல்ல? ஆமா. இப்போ பல்லர், பறையர், சக்கிலியர் இந்த 3 சமுதாயத்துல என்ன வந்து உங்களுக்கு வந்து கொள்வினை கொடுப்பினை இருக்கா? திருமண உறவு இருக்கா? எங்கேயாவது ஒண்ணுமே இல்லை. ஹோமோஜினிஸ் இல்லையே, அதான பிரச்சனை. அதான் டாக்டர் திருமாவளவன் சொல்றாங்க. இந்தியா முழுக்கங்க, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே தலித்துகள் மேல என்ன மாதிரி ஓபிசிகள் பாக்குறாங்க? சாதி இந்துக்கள் மனநிலை என்ன? ஒடுக்குறான், சாதி அடிப்படையில் ஒடுக்குறான். அப்போது ஒடுக்குமுறை என்பது எதன் அடிப்படையில் நிகழ்ந்து? சாதி அடிப்படையில் நிகழ்ந்து. அப்போது ஹோமோஜினியஸ் தானே. ஆனா நமக்குள்ள நாம ஒன்றா பார்க்கல. அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதை இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு உணர்ந்து இருக்கிறது. ஆதிதிராவிடர் மக்கள் ஒரு கோயிலை சுற்றி ஒரு சுவரை எழுப்பிட்டு நீங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய சம்பவம், உலகம் முழுவதும் பேசப்பட்ட விஷயம். தீண்டாமைச்சுவர், சந்தையூர் தீண்டாமைச்சுவர், அந்த பிரச்சனையில என்ன நடந்து சொல்லுங்க? விசிக என்ன பண்ணுச்சு? தீண்டாமைச்சுவர் பாதுகாக்கிறதுக்காக போய் நின்னாங்க. அது உங்களுக்கு தெரியல. பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரு பஸ்வான், ஆனாலும் அவரும் ஒன்று சேர்றாரு. எந்த கூட்டணியுமே இல்லை மாயாவதி, அவங்களும் ஒன்று சேர்றாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன், அவரும் ஒன்று சேர்றாரு. அப்போ இங்கே கூட்டணிகள்லாம் மறந்து ஜாதிகளாக ஒன்று சேர்றாங்க. ஆனால் எஸ்சி ஏ, எஸ்சி பின்னு இப்படி இருக்கிறதுனால ஒரு பிரிவினை வருது என்று சொல்வது ஏமாற்று வேலை. இது ஒரு மோசடித்தனமான ஒரு ஏமாற்று வேலை. காந்தியின் குரலா ஒலிக்கிறாரா? காந்தியின் குரலா ஒலிக்கிறாரு. நாங்கள் அம்பேத்கருடைய குரலா ஒலிக்கிறோம். நீங்க சப்கோட்டான்னு கொடுத்துருக்கீங்கப்பா. அப்படி கொடுத்தீங்கன்னா 2 பேருமே இவங்க இடத்துக்கு இவங்க வர்றது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா அருந்தர் இடத்துக்கு பரையர் பிள்ளர் வராங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா. சப் கிளாசிபிகேஷன் பண்றீங்க சொல்ற நீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க இடத்துல அவங்க இல்லைன்னா அது ஜெனரல் கோட்டா இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு இருக்குது. அப்படி இதுவரைக்கும் எங்கேயாவது போயிருக்கா? ஒரு இடத்த காமிங்க. இல்ல, அதுக்கு தேவை நமக்கு வெள்ளை அறிக்கை தோல. வெள்ளை அறிக்கை நமக்கு தெரியும். வெள்ளை அறிக்கை வெளியிட்டுட்டோம் தான் நான் கேட்கிறேன். டாக்டர் கிருஷ்ணசாமிட்டையும் தம்பி திருமாவளவன்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன். தோழர் என்வி என்ன சொன்னாருன்னா, ஏன் அவங்க 2 பேரும் மட்டும் நீங்க கேட்குறீங்க? எல்லா கட்சிகளும் கூட்டு கேளுங்க, எல்லாருடைய கருத்து எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அனைத்து கட்சி கூட்டத்தையும் போட்டு கேட்டாரு பாருங்க, அங்கதான் அண்ணன் திருமாவளவன் லாக் ஆயிடுறாரு. கலைஞர் அவர்கள் இதுல நீங்க ஆதரிக்கணும் கேட்டுக்கொண்டால் கையெழுத்து எடுக்கிற முதல் நபர் நானாக தான் இருப்பேன்னு சொன்னார். வெளிப்படையா இருக்கிறாரு, வெளிப்படையான எதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் நிற்கிறார் போய். அவர் ஆனா நான் ஜனநாயகவாதி, நான் வந்து சனாதனவாதி கிடையாது, நான் ஜனநாயகவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அண்ணன் திருமாவளவன் வந்து இப்படி பேசிக்கிட்டே உள்ளுக்குள்ள இப்படி ஒரு வேலையை செய்யலாமா? இவர் சொல்லக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்குத்துங்கிறாரு. உண்மையாக இவர் தான் உள்குத்து வேலை பார்க்கிறாரு. அரசாட்சி உங்களை குத்தவில்லையா? கலைஞர் கொண்டு வந்து என்னாலதான் கொண்டு வந்தான்றத நேற்று பிரஸ் மீட்லயும் பேசுறாரு. அவரால் எல்லாம் ஒன்றும் கொண்டு வரலாங்க. அவரால் கொண்டு வரணும்னு சொன்னா சுத்த போய். அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் என்கிற கோரிக்கைக்காக ஒரு போராட்டம் நடத்திய வரலாறு உண்டா? பிரிஞ்சு நிக்கணும், ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும்ல. அதுதான் உலகம் முழுக்க நடக்கிற ஒடுக்குமுறைகள்லாம் நான் எதிர்ப்பேன். ஆனா நான் ஒரு ஒடுக்குமுறை பண்ணணும் எவனும் கேட்கக்கூடாது. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெருதனும் பெருதுகளை சேர்ந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக ஆதித்தமிழர் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜக்கையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி சந்திச்சதுல. சமீபத்தில் உங்களுடைய பேச்சுகள் பார்க்க முடிந்தது. அருந்ததியர் சமூகத்திற்கான உள் ஒதுக்கீட்டை வந்து உறுதி செய்திருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதை வரவேற்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேடைகளிலும் உங்களுடைய கட்சியினுடைய மேடைகளிலும் உங்களுடைய இதழ்களிலும் வந்து தொடர்ந்து எழுதியும் பேசியும் வரீங்க. மிக ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு இது, எங்களுக்கான ஒரு நல்ல விஷயத்தை அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்புன்னு சொல்லி வரவேற்று பேசியிருக்கீங்க. அதே சமயம் தமிழ்நாட்டில் இதை எதிர்ப்பவர்கள், இதை விமர்சிப்பவர்களை குறித்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நாகரிகமான முறையில் முன் வச்சு பேசிட்டு வரீங்க.
தமிழ்நாட்டில் இதை எதிர்ப்பவர்களுக்கான அல்லது விமர்சிப்பவர்களான நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல இந்த தீர்ப்பு ஏன் வரவேற்கத்தக்கது? முதல்ல இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதுவரைக்குமான தீர்ப்புகள் எல்லாமே, குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான தீர்ப்புகள் எல்லாமே பெரும்பாலும் உச்சநீதிமன்றம் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரான கருத்தை தான் பல நேரங்களில் முன்வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் கூட அது உச்சநீதிமன்றமா உச்சக்குடிமைகளுடைய மன்றமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஒட்டுமொத்த இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு தன்மையுடையதான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த உள்ஒதுக்கீடு என்பது இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளேயே ஒரு உள்ஒதுக்கீடு வழங்கி அவர்களுடைய சமூக நீதியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான செயல்பாடு. அந்த செயல்பாட்டில் ஏற்கனவே 3 நீதிபதிகள் கொண்ட அந்த தீர்ப்பு, 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு இந்த உள்ஒதுக்கீடுக்கு எதிராக, குறிப்பாக பட்டியலினத்தவருக்கு உள்ளாக நீங்கள் உள்ஒதுக்கீடு செய்வதை, வகைப்படுத்துவதை அரசியலமைப்பு சட்டம் எந்த விதத்திலும் ஏற்காது. ஆகவே நாங்கள் வந்து உள்ஒதுக்கீடு வழங்குறதை தடை செய்கிறோம் என்று சொல்லி ஆந்திராவினுடைய சின்னையா என்பவருடைய வழக்கில் வந்து ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு வந்து அந்த மாதிரி அமைஞ்சதுனால இப்போது 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 6 நீதிபதிகள் ஒருமித்த கருத்தோடு இந்த உள்ஒதுக்கீடு வழங்கலாம், இதுவும் சமூக நீதிக்கான ஒரு மிக முக்கியமான அடித்தளம் என்கிற அடிப்படையில் இந்த உள்ஒதுக்கீட்டை வந்து அவங்க ஆதரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்புன்னு நம்ம சொல்கிறோம். இதுவரைக்குமான இடஒதுக்கீட்டினுடைய வரலாற்றிலேயே குறிப்பாக பட்டியலினத்தவருக்கு உள்ளாக வழங்குகின்ற இந்த உள்ஒதுக்கீட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், பலதரப்பட்ட மக்களுடைய சர்ச்சைகள்லாம் நிறைய எழுந்தது. இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது, அம்பேத்கர் வந்து கூற்றுக்கே எதிரானது, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்த அந்த ஒரு நிலைப்பாட்டிலேருந்து மாறி இன்றைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து இந்த தீர்ப்பை வந்து நம்ம வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பில் மிக முக்கியமாக வந்து இது பெரிய ஒரு விஷயமெல்லாம் வந்து இதில் கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான். ஒன்று என்னென்னா வந்துட்டு ஆந்திராவில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த உள்ஒதுக்கீடு என்பது ஒட்டுமொத்த பட்டியலின மக்களையும் ABCD என்கிற 4 பிரிவுகளாக பிரித்து கிளாசிஃபை பண்ணி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அவங்களை வகைப்படுத்தி தான் அதன் பிறகு தான் வந்து அவங்க இடஒதுக்கீடு வழங்க முடியும். அந்த தீர்ப்பினுடைய மேல்முறையீட்டுக்கு தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த தீர்ப்பில் அருண் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலான தீர்ப்பில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இருந்துச்சு. அது கடந்த அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா உள்ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆந்திரா அரசனுடைய எதிர்த்த வழக்கில் வந்து 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இவங்க கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுலையும் இப்படி மாறுபட்ட கருத்து வந்ததுனால அப்போ 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வந்து போகுது. இப்போ அந்த 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒரு நீதிபதியை தவிர மற்ற அனைவருமே 6 பேருமே ஒருமித்த கருத்தோடு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, கேட்டகரைஸ் பண்ணுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இதில் வந்து நீங்கள் அப்படி கொடுக்க போகும்போது சும்மா ஏனதோன்னு கொடுத்துடக்கூடாது, சரியான தரவுகள் இருக்கணும், டேட்டாஸ் இருக்கணும். ஒரு வெறுமனே வந்து ஒரு மாநில அரசு நினைச்ச உடனே இந்த சமூகம் எனக்கு ஆகும், இந்த சமூகம் ஆகாது, தேர்தல் ஆதாயத்துக்காக அப்படி கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. ஆகவே தான் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சரியான ஒரு டேட்டா இருக்கணும். முதல்ல டேட்டா இருந்து அதை ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி அதன் அடிப்படையில் நீங்கள் உள்ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து வந்திருக்கு. அதனால தான் வந்து இது நம்ம இந்த தீர்ப்பு வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து ஒரு சமூக நீதியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய வந்து இதை எதிர்ப்பவர்களுடைய நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடுகள் நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இப்போ உங்களை போன்ற இயக்கங்கள் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வரவேற்று பேசுறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வரவேற்கிறது, திமுக கழகம் வரவேற்கிறது, பல கட்சிகள் வரவேற்கிறது. இப்போ இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மரியாதைக்குரிய ஐயா சேக்கு தமிழரசன், புதிய தமிழகம் கட்சியினுடைய ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி, நாம் தமிழர் கட்சியினுடைய திரு சீமான், இவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பறையற்பலர் சமூகத்தையே வந்து கொஞ்சம் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கென்று தனி ஒதுக்கீடு கூட நாங்கள் வந்து வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம், அதை பாராட்டுறோம், அவங்களுக்காக துணை இருக்கிறோம். ஆனால் உள் ஒதுக்கீடு வழங்கும் போது இது இவர்களுக்குள்ளேயே பிளவுகளை வந்து உருவாக்குது அப்படிங்கிற நோக்கத்தில் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாடு என்ன அப்படின்னா சப் கிளாசிஃபிகேஷன் வேற, சப் கோட்டா வேற. தமிழ்நாட்டில் வழங்கி இருக்கக்கூடிய உள் ஒதுக்கீட்டுக்கு நாங்கள் தாங்க காரணமாகவே இருந்தோம். அதனால் எங்களை வந்து இன்னைக்கு விமர்சித்து பேசுவதுங்கிறது அறியாமையினுடைய வெளிப்பாடு. சப் கிளாசிஃபிகேஷன் நாங்கள் எதிர்க்கிறோம், அதனால தான் நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷனே போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க.
இவர்களின் நிலைப்பாட்டை ஆதித்தமிழர் கட்சி எப்படி பார்க்கிறது? முதல்ல செக்கு தமிழரசன், டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த உள்ளுக்குள்ளே நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க, தனியாக நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்க என்கிற வாதம் வந்து அதுக்கும் இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கிளாசிஃபை பண்ணக்கூடிய இந்த விஷயத்துக்குமே ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரின்றீங்க. ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து கிளாசிஃபை இப்போ பண்ணால் நீங்கள் வந்து மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. மாநில உரிமை வேண்டாங்கிறாரு, அம்பேத்கர் சொன்னதுங்கிறாரு. அப்படி இல்லை. அடிப்படையில் வந்து என்னென்னா கிளாசிஃபை பண்ணாமல் இப்படி இங்கே கோட்டா கொடுக்க முடியும். இப்போ அருந்ததியர் கொடுத்துருக்காங்க. இல்லை, அருந்ததியர் வந்து ஒரு ஜாதி கிடையாதுல்ல. அருந்ததியர், சக்கிலியர், மாதாரி, 7 பிரிவுகளை வந்து கிளாசிஃபை பண்றாங்க, ஒரு வரையறை பண்றாங்க. ஒரு வரையறை, அதுதான் கேட்டகரைசேஷன். நீங்க கிளாசிபிகேஷன் கேட்டகரைசேஷன் சொல்லுவதனுடைய அடிப்படை இதுதான். இப்போ 7 பிரிவுகளை நீங்க கிளாசிஃபை பண்ணிக்கிறீங்க இல்லையா, கிளாசிஃபை பண்ணாதானே இவங்க எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க, இவங்களுடைய சமூக பொருளாதார நிலைமை என்ன என்பதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். கிளாசிஃபை பண்ணாம எப்படி நீங்க கோட்டா கொடுக்க முடியும்? இதுல ஒரு சந்தேகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப் கிளாசிஃபிகேஷன் அவங்க சொல்றது எப்படி சொல்றாங்கன்னா, பட்டியல் சாதிக்குள்ள சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு பறையர் பல்லர்லாம் ஏ பிரிவில் வருவாங்க, அதை தவிர்த்து மற்றவங்களாம் பி பிரிவு டி பிரிவில் வருவாங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க இடஒதுக்கீடு அனுபவிக்கிற வரைக்கும் இவங்க வேற நாம வேற அப்படிங்கிற மனநிலை தான் அங்கே இருக்க போகுது. என்ன இருக்கு சொல்லுங்க. இப்போ பல்லர், பறையர், சக்கிலியர் இந்த 3 சமுதாயத்தில் என்ன வந்து உங்களுக்கு வந்து கொள்வினை கொடுப்பினை இருக்கா, திருமண உறவு இருக்கா, எங்கேயாவது ஒண்ணுமே இல்லை. ஹோமோஜினியஸ் இல்லையே, அதான பிரச்சனை. அதான் டாக்டர் திருமாவளவன் சொல்றாங்க. இந்தியா முழுக்கங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே தலித்துகள் மேல என்ன மாதிரி ஓபிசிகள் பாக்குறாங்க, சாதி இந்துக்கள் மனநிலை என்ன, ஒடுக்குறான், சாதி அடிப்படையில் ஒடுக்குறான். அப்போது ஒடுக்குமுறை என்பது எதன் அடிப்படையில் நிகழ்ந்து, சாதி அடிப்படையில் நிகழ்ந்து, அப்போது ஹோமோஜினியஸ் தானே. அதுல என்ன உங்களுக்கு ஒடுக்குமுறை என்பது ஹோமோஜினியஸா இருக்கலாம், ஆனா ஒடுக்கப்படுகிற சாதிகள் ஹோமோஜினியஸா இல்லை. அதான் பிரச்சனையே உங்களுக்கு. ஒடுக்குமுறை வந்து ஒரு ஊர்ல செருப்பணிந்து போகக்கூடாதுன்னு அன்னைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சான். செருப்பணிந்து போறது என்பது, செருப்பு என்பது ஒரு உயர்ந்த அணிகலன்னு அன்னைக்கு பார்க்கப்பட்டது. அதனால செருப்பணிஞ்சு போகக்கூடாதுங்கிறது எல்லா ஜாதிகளுக்கும் பட்டியலில் எல்லாத்துக்குமே உரியதுதான். அதே மாதிரி வந்து கடையில் முடிவெட்டக்கூடாது சலூன் கடையிலங்கிறது அது ஒரு வகையான தீண்டாமை. அதே மாதிரி வந்து ஊர் வேறு சேரி வேறு என்பது ஒரு வகையான தீண்டாமை. இப்படி பலவிதமான ஒடுக்குமுறை, இரட்டை கோலை முறை. இப்போ இந்த ஒடுக்குமுறைகள் வந்து ஹோமோஜினிஸாக இருக்கு. இது மேல் ஜாதிக்காரன் தீர்மானிக்கிறான், இவனை இப்படி தான் வச்சிருக்கணும் அப்படின்னு இந்து மதம் மனுசாஸ்திரம் சொல்லக்கூடியதுல அவன் எல்லாரையும் ஒரே மாதிரி வச்சிருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் காலனின்னு ஒரு பகுதி நீங்கள் வச்சுருக்கிறீங்க, சேரின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த சேரிக்குள்ளே போய் பாருங்கள், பறையர் பகுதியை தாண்டி பல்லர் பகுதியை தாண்டி பறையர் பகுதி, பறையர் பகுதியை தாண்டி அருந்ததியர் பகுதி, இப்படித்தான் அந்த அந்த குடியிருக்கக்கூடிய பகுதிகள் அப்படி தான் இருக்குது. பகுதி மக்களும் பிரிஞ்சுதான் இருக்காங்க, அதுலேயும் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. நான் பல கிராமங்களில் வந்து பட்டியலின மக்களுக்கு உள்ளேயே சுடுகாட்டு பிரச்சனை இருக்குது. நான் நேரடியாக போய் பார்த்த விஷயம். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வந்து புணத்தை எடுத்துகிட்டு போக முடியல. அந்த புணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் போகிறோம், போராட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். அப்போ அந்த போராட்டத்துக்கு வந்து அண்ணன் சிந்தனை செல்வனும் வராரு. சரி, அருந்ததியருடைய புணத்தை பறையர் தெருக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியல. சாதி இந்துக்கள் இல்லை, சாதி இந்துக்கள் கிடையாது, பறையர் தெருவுக்குள்ளே அருந்ததியருடைய புணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை விழுப்புரம் மாவட்டத்தில் பல கிராமங்கள் இருக்குது. அப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அண்ணன் சிந்தனை செல்வன் அந்த விடுதலை சிறுத்தை பொதுச் செயலாளர் இருக்கிறவர் அந்த இடத்துக்கு வந்தார். அப்போ நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கிறோம். அப்போ அவர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து மதுரையிலேருந்து இங்கே வந்து அரசியல் பண்ண வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஆனால் அரசியல் பண்ணுறது எங்களுடைய நோக்கம் இல்லை, எங்களுக்கு இறந்தவுடைய பிணத்தை பொது தெருக்களில் கொண்டு போகணும். பொது தெருவுங்கிறது வந்து பறையருடைய தெரு அல்ல, ரோடு, மெயின் ரோடு, அரசாங்கம் போட்ட ரோடு. அந்த தெருவில் போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. பறையர் சமூக மக்கள்லாம் ஒன்று திரண்டு கையில் விளக்குமாரோடு நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் புணத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நிற்கிறோம். அப்போ நாங்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், ஆனால் ஒன்றும் இல்லை, நாங்கள் அரசியல் செய்யணும்னு சொல்லி நாங்கள் தலைமை எடுக்குன்னு நாங்கள் வரலை, நீங்களும் புணம் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் வர்றோம். ஓகே, சிந்தனை செல்வன் பண்ணக்கூடிய கேரக்டர் தானே. அவர் ஒரு புணத்தை எடுக்க வந்தார், அவரே உள்ள விடலை. கடைசியில் என்ன பண்ணாங்க, புணத்தை வச்சுட்டு எல்லாரையும் போலீஸ் வந்து எங்களை எல்லாத்தையும் கைது பண்ணாங்க. சிந்தனை செல்வனும் நானும் நடந்து போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து விளக்கு மாற்ற கொண்டு எங்களை அடிக்க வராங்க. இன்னைக்கும் பல கிராமங்களில் இதுதான் நிலைமை. நீங்கள் சுடுகாட்டு, தனித்தனியான சுடுகாடு இருக்கு, எங்கேயா ஒரு சுடுகாடு இருக்கா? பட்டியலின மக்களுக்கு சுடுகாட்டை ஒன்றாக்க முடியுமா? வாழுகின்ற இடத்தை ஒன்றாக்க முடியுமா? திருமண உறவை ஒன்றாக்க முடியுமா? ஏன் இன்னைக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்வார், எங்களை ஒற்றுமை சீர் உழைக்கிறீங்கன்னு சொல்லி. இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி விருதுநகர் மாவட்டத்தில் அழகேந்திரன் ஒரு அருந்ததியர் இளைஞர் ஒரு பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சார், திருமணம் கூட முடிக்கல, காதலிச்சாருங்கிறதுக்காக
அவரை கொண்டு வந்து ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் அவரை கட்டி வச்சு அடின்னு அடித்து அவரை கை வேற கால் வேற 600 பேரை தலைவராக துண்டித்து கொடூரமாக படுகொலை செஞ்சாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் ஒற்றுமை சீர்குலை இதுன்னு சொல்கிறீங்களா? ஒரே ஜாதி ஹோமோஜினிஸ் என்ன, ஒரே சமூகம், ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட சமூகம், பண்புகள் அதே மாதிரி ஒரே மாதிரியான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறீங்க. ஒருத்தர் ஒரு பொது சமூகம், ஒரு சாதிய இந்து சமூகம் வந்து பறையறையோ பல்லறையோ அருந்ததிரையோ ஒரே மாதிரி தான் ஒடுக்குறான் அப்படின்றதுதான். அதைத்தான் நான் சொல்றேன். ஒடுக்குமுறை வந்து மேல் ஜாதிக்காரன் பார்க்கறது எல்லாம் எஸ்சி அப்படின்னு தான் பார்க்குறான். ஆனால் எஸ்சிக்குள்ளதான் தெரியுது நீ வேறடா நான் வேறடா அவன் வேறடா அப்படிங்கிற எஸ்சிக்குள்ள இப்படி பிரிவினைகள் இருக்குது இல்லையா? இன்னைக்கும் அந்த பிரிவினை ஒரு திருமணம் கூட முடிக்க முடியலையே. அப்போ இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் இந்த இடத்துக்கு வந்து நிற்கணுமா இல்லையா? நான் பேச தான் சொல்லுவேன். எனக்கு தேவைன்னா மட்டும் நான் ஒற்றுமை சீர்குலைன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு தேவையில்லை, நான் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன். எங்கேயாவது நான் இவ்வளவு முற்போக்கு பேசக்கூடிய தலித் இயக்கங்களே எங்கேயாவது ஒரே சமூகத்துக்குள்ள தலித் சமூகம் ஒன்றுபட்ட சமூகம்னா இந்த சமூகத்துக்குள்ள ஏன் நீங்கள் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் நடத்துவதற்கு ஏன் நீங்கள் முயற்சி எடுக்கலை? மற்றவனை நோக்கி நம்ம கேட்குறோம், எங்களை வந்து பிசி ஒடுக்குறான், பார்ப்பனர்கள் எங்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது உண்மைதான், அதை இல்லைன்னு சொல்ல, அது எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கணும். ஆனால் அவனுக்கு எதிர்க்கும் போது நான் வந்து யோகியனா இருக்கணுமா இல்லையா? அப்போ நான் வந்து சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைப்பதற்காக நான் என்ன செயல் திட்டத்தை முன் வச்சிருக்கேன்? டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு இல்லையா, அவருடைய ஆய்வறிக்கையில் சொல்றாரு எதெல்லாம் ஜாதிய இருத்தலுக்கான காரணம் என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது அகமண முறையை சொல்றாரு, சடங்குகளை சொல்றாரு. அப்போ இந்த அகமண முறையை ஒழிப்பதற்காக கூட நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இல்லையா? அப்போ நீங்க என்ன தலித் ஒற்றுமையை பற்றி நம்ம என்ன பேச முடியும்? காலம் முழுக்க இது வந்து சாதியம் என்பது மிகவும் கெட்டி தட்டி போயிருக்கின்ற ஒரு விஷயம். அவ்வளவு எளிதாக நம்ம அதை கடந்து விட முடியாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிறது வந்து ஒடுக்குமுறையில் வந்து ஒன்றா மற்றவன் வந்து நம்மளை ஒன்றா பார்க்குறான், ஆனால் நமக்குள்ள நாம் ஒன்றா பார்க்கல. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதை இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறது. பல விஷயங்கள் ஆதாரப்பூர்வமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன் நீங்கள் மதுரை மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா தீண்டாமை சுவர் பட்டியலின மக்களுக்குள்ளேயே அருந்ததியர் மக்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஆதிதிராவிடர் மக்கள் ஒரு கோயிலை சுற்றி ஒரு சுவரை எழுப்பிட்டு நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய சம்பவம், உலகம் முழுவதும் பேசப்பட்ட விஷயம். தீண்டாமை சுவர், சந்தையூர் தீண்டாமை சுவர், அந்த பிரச்சனையில் என்ன நடந்து சொல்லுங்க? ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து இவங்களை ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? இல்ல அது தவறு. அது போன்ற விஷயங்களை பிசிகாவோ டாக்டர் திருமாவளவனோ அல்லது மற்ற தலித் இயக்கங்களோ ஆதரிச்சது கிடையாது. எங்கேயுமே ஆதரிச்சு நின்னது கிடையாது. இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க, எதிர்த்து இருக்காங்க. எங்கேயுமே நீங்க இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டது. அங்க எங்க வந்து அருந்ததியர் மக்களுக்கு ஆதரவா இங்க நிக்கலையே விசிகா என்ன பண்ணுச்சு? தீண்டாமை சுவர் பாதுகாக்கிறதுக்காக போய் நின்னாங்க. அது உங்களுக்கு தெரியல. தீண்டாமை சுவர் பாதுகாக்கணுங்கிறதுக்காக விசிகாவும் எவிடன்ஸ் கதிரும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பு என்னாச்சு? அது தீண்டாமை சுவர் வந்து இடிக்கப்பட வேண்டியதான் அப்படின்னு வந்து தீண்டாமை சுவர் இடிக்கப்பட்டதா இல்லையா? இல்ல அதை நீங்க ஆதரிச்சாங்கன்னு சொல்றது ரொம்ப ஷாக்கிங். ஆதரிச்சாங்க. நேரடியாக நாங்கள் களத்தில் நிற்கிறோங்க. தீண்டாமை சுவர் இடிக்கணும்னு சொல்லி நாங்கள் போகிறோம் களத்தில். தீண்டாமை சுவரை பாதுகாக்கிறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் மதுரையில் வந்து கிட்டத்தட்ட மக்கள் வந்து 68 நாட்கள் போராட்டம் நடத்தினாங்க. ஒரு மலை மேலே உட்காந்து 68 நாட்கள் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. 68 நாட்களில் கிட்டத்தட்ட 4-5 முறை வந்து அண்ணன் திருமாவளவன் மதுரைக்கு வர்றாரு. பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஐயா நல்லக்கண்ணு வந்து பார்த்தாரு. நல்லக்கண்ணு வந்து பார்த்து நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் இப்படி ஒரு மலையில் போய் நீங்கள் குடியிருக்கிறத பார்த்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை செஞ்சு போராட்டத்தை கைவிடும் என்கிட்டலாம் பேசினார். ஐயா போராட்டத்தை கைவிடுவோம், கண்டிப்பாக நம்ம கைவிடுவோம், அவங்க அரசு தரப்பு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கட்டும், நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து நடவடிக்கைக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வர்றோன்னு சொன்னோம். ஐயா நல்லக்கண்ணுட்டு நான் சொன்னோம், ஐயா நீங்கள் கூப்பிடுங்க, விடுதலை சிறுத்தைகள் தான் எங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க, அண்ணன் திருமாவளவனை கூப்பிடுங்க பேசுங்க, நாங்கள் தயாராக இருக்கணும்னு நாங்கள் சொன்னோம். சிபிஎம் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அன்னைக்கு மாநில செயலாளர் இருந்தார், என்கிட்ட பேசினார். பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு நான் தயாராக இருந்தேன். ஆனால் எதுக்குமே பேச்சுவார்த்தை சிபிஎம் ஆஃபீஸில் உட்காந்து இந்த போராட்டத்தை எப்படியா நீங்கள் வாபஸ் வாங்க, அட்லீஸ்ட் நீங்களாக அந்த போராட்டத்துலேருந்து விளைவிக்குவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் தரப்பில் அவங்க பேச்சுவார்த்தைக்கே வரலை. எங்கிட்ட பேசுகிறதை இழிவாக பார்க்குறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். எங்களை வந்து ஒரு சக தலித் அமைப்பாக அவங்க கருதலை. அது எங்களை மட்டும் இல்லை, இந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை பார்த்தாங்க. அப்போ ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீண்டாமையை நீங்கள் தீண்டாமையினே நீங்கள் வந்து சொல்ல மாட்டோம், இது வந்து தீண்டாமையே கிடையாது, இது கோயில் சுவர். உத்தப்புற தீண்டாமை சுவரையே அரசாங்கம் தீண்டாமை சுவர் ஏற்றுக்கல, அது வேறு விஷயம். சட்டப்படி தீண்டாமை சுவர் இல்லை. ஆனால்
தீண்டாமை தான் அந்த அணுகுமுறையில் தான் வந்தாங்க. ஆனால் இவர் இயக்குனர் ரஞ்சித் கூட வந்தார், ஆதவன் தீட்சண எழுத்தாளர் வந்தார். இயக்குனர் ரஞ்சித் சொன்னார் அது தீண்டாமை சுவரோ இல்லையோ ரெண்டாவது விஷயம், ஆனால் அந்த மக்கள் தீண்டாமை இருப்பதாக உணர்கிறாங்க, அப்போ நீங்கள் அதை இடிச்சிருங்க, இது என்ன பிரச்சனை அப்படின்னு தான் சொன்னார். அப்போ இப்படி பலகட்ட போராட்டங்கள் பல விஷயங்கள் நிறைய நடந்திருக்குது. கொலை வரைக்கும் நடந்திருக்குது, திருமணம் முடிச்சதுக்காக கொலையே நடந்திருக்குது. அதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு முயற்சியுமே நீங்கள் எடுக்கலை. இப்போ நீங்கள் எல்லாம் நான் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்றதுல இது என்னன்னா ஒரு சந்தர்ப்பவாதமாக இருக்குது. சரி, நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். அப்போ நீங்களே சொல்கிறீங்களே பிளவுகள் இருக்குது, எங்களுக்குள்ளேயே சில பிளவுகள் இருக்குன்றீங்க. அப்போ இது போன்று கொடுக்கக்கூடிய சப்கோட்டா சப் கிளாசிஃபிகேஷன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கினாங்க அப்படின்னா அது பிளவுகளை கூர்மையாக்காதா? எனக்கு அதுக்கான பதில் தேவை. பிளவுகளை கூர்மையாக்கும் சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி பார்த்தா தலித்துகளுடைய ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு இருக்குல்ல, ஆமாம், பிசிக்கு ஒதுக்கீடு எஸ்சிக்கு ஒதுக்கீடு தனித்தனியாக இருக்கு. அப்போ எஸ்சி ஒதுக்கீடு கொடுக்கும்போது ஏன் நீங்கள் எஸ்சி மட்டும் தனியாக பிரிக்கிறீங்க? ஜென்ரல் கோட்டாவில் அவங்களும் இருக்கலாம்ல, அப்போ எஸ்சி மட்டும் நீங்கள் ஏன் பிரிக்கிறீங்க? அப்போ அது நீங்கள் கூர்மைப்படுத்துறதுக்காக நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களா? அவங்க மேலே வரணும், அவங்க கல்வி ரீதியாக அதே தான் இங்கேயும் பொருந்தோம். தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளாக கடைக்கோடியில் இருப்பவர்கள் மேலே வரணும், அவர்களும் படிக்கணும், அவர்களும் மேலே வரணும். இப்போ நாங்கள் திருமாவர்கள் சொன்னது போது நாங்கள் முதலமைச்சர் கனவுலாம் கிடையாது. நாங்கள் முதல்ல ஒரு அமைச்சர் ஆக முடியுமா, முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா, முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா, இப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு முதலமைச்சர் கனவுலாம் எங்களுக்கு இல்லை. முதல்ல நாங்கள் பிள்ளைய படிக்க வைக்கணும். இன்றைக்கி வருஷத்துக்கு 70 பேர் 80 பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மாற்றம்! ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பிபிஎஸ் சீட் எவ்வளோ பெரிய 1 கோடி ரூபா வரைக்கும் இன்றைக்கி கனவு. அந்த கனவுல 50 பேர் 60 பேர் எனக்கு டாக்டர் வராங்க, என்ஜினியரிங்கு 1150 பேர் வராங்க வருஷத்துக்கு. வாழ்க்கை முறையே மாறுது. 70 பேர் இன்னைக்கு வருஷத்துக்கு 70 பேர் அட்வொகேட் ஆகிறான். அப்போ இது எவ்வளவு பெரிய மாற்றம் சமூகத்தில், வேலை வாய்ப்புல, கல்வியில. இது அரசியலெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கல, அதை புரிஞ்சுக்கோங்க. கல்வியில வேலை வாய்ப்புல தான் கொடுக்கப்படுகிறது, அரசியல கொடுக்கல. எஸ்சி மக்களுக்கான பொது ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, 7 எம்பி தொகுதி இருக்கு தமிழ்நாட்டில். 7 எம்பி தொகுதியில் உள்ஒதுக்கீடு எல்லாம் கிடையாது. 44 எம்எல்ஏக்கள் உள்ஒதுக்கீடு எல்லாம் கிடையாது. அங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பொதுவானதுதான். இந்த உள்ஒதுக்கீடுங்கிறது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மட்டும்தானே தவிர அரசியலில் கிடையாது. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் இருக்காங்களே, மரியாதைக்குரிய அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்றேன், அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இன்னைக்கு தான் ஆயிருக்கிறாங்க. ஆனால் 44 எம்எல்ஏக்கு தொகுதியில் நீங்கள் அருந்ததியர்கள் நாங்கள் 6% இருக்கிறோன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்தபடி பார்த்தோன்னா 14 பேர் நாங்கள் எம்எல்ஏ ஆயிருக்கணும். சரி, 6% கொடுக்க வேண்டாம். நீங்கள் அரசாங்கம் 3% சொல்கிறீங்களா, 3% படி பார்த்தா கூட 7 பேர் எம்எல்ஏ இருக்கணும். இல்லை 3 பேர் தான் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 3 பேர் தான் வர முடியுது, அதிகபட்சம் 4 பேர் தான் வர முடியுது. அப்போ அரசியலில் உள்ஒதுக்கீடுங்கிறது கிடையாது. கல்வியிலும் வேலை வாய்ப்பு நாங்கள் படிக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் படிக்கிறது மற்ற எங்களுடைய சகோதரர்களோடு போட்டியிட்டு நாங்களால் படிக்க முடியலை. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இப்போ நாம் ஒரு ஹாஸ்பிட்டலே நம்ம இருக்கிறோம், ஒரு ஜென்ரல் வார்டில் எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப முடியாமல் இருக்கார், அப்போ ஐசியூவில் சேர்க்குறது. அப்போ ஐசியூவில் சேர்க்கணுங்கிறது இயற்கையாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு மனநிலை. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அண்ணன் தம்பி நாங்கள் 3 பேர் இருக்கிறோம், தயவு செஞ்சு எங்களை பிரிக்காதீங்க, நாங்கள் இந்த ஜென்ரல் வார்டிலே நாங்கள் இருந்துக்கிறோம், ஏன் அவரை மட்டும் நீங்கள் ஐசியூ கொண்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான கேள்வி. அப்படி தான் இங்கே இருக்குது. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது கேவலமாக இருக்குங்க, நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகிறேன், என்னை வெளியே விட்டுருங்க அப்படின்னு ஒருத்தர் கதறிட்டு இருக்காரு. டாக்டர் சொல்கிறார், ஏப்பா உனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, உடல் கண்டிஷன் அப்படிலாம் கிடையாது, இன்னும் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது, தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இல்லை எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது கேவலமாக இருக்குது, எங்களெல்லாம் வெளியே அனுப்பிடுங்க, இந்த பட்டியலேருந்து எங்களெல்லாம் வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார். ஒருத்தர் ரொம்ப முடியாமல் இருக்கார், அவர் ஐசியூவில் வைக்கிறோம். இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் இவங்களெல்லாம் பிரிக்கிறாங்க, ஏதோ பிஜேபி கவர்மெண்ட் இவங்களாம் பிரிக்கிறதுக்கு ஏதோ திட்டம் போடுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அப்படியா இல்லை, ஒவ்வொருத்தருடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் இப்போ நீங்கள் பல கூறுகளை முன்வைக்கிறீங்க, அதில் நமக்கு மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இதை பாஜக ஆதரிக்குது. பாஜக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அல்லது ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அது சாதாரணமாக இருக்காது, அதுக்குள்ளே பலவிதமான விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இது நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலம் வரவேற்றிருக்கிறாங்க. ஏன் வரவேற்றிருக்கிறாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி தான் மோடி அவர்கள் தெலுங்கானா உட்பட பல மாநிலங்களில் பட்டியல் சமூகத்துக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு நான் தனியாக பண்ணித்தரேன் அப்படிங்கிறது சொல்லி வாக்கு கேட்டார், அது பண்ணியும் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ பாஜகவினுடைய பிரிவினைவாத போக்குகளுக்கு இது இன்னும் தூபம் போடும், இது உரம் போடும் அப்படிங்கிறாங்கல்ல, அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்,
அதுல நான் மாற்று கருத்து சொல்ல வரல. அப்ப அதுக்கு நீங்க துணை போறீங்கல்ல? அப்படி இல்லை, இது வந்து துணை போறதா அர்த்தம் இல்லை. அப்படி பார்த்தா இங்க அருந்ததியர் இடஒதுக்கீடு நான் ஆதரிச்சேன், நான் ஆதரிச்சதுனால கிடைச்சது அப்படின்னு திருமாவளவன் சொல்றாருல. அப்ப அவர் பிரிக்கிறதுக்கு துணை போனாரா? பிரிக்கிறதுக்கு துணை போலல்ல. அவருக்கு ஒருத்தர் தனி கவனம் செலுத்துறதுங்கிறது பிரிக்கிறது அல்ல. அதான் நான் சொன்னேன், ஒருத்தர் முடியாமல் இருக்காரு ஒரு ஐசியூவில் சேர்க்கிறோம்னா அதுக்கு பேர் பிரிவினை என்பது கிடையாது. நம்முடைய தம்பி முடியாமல் இருக்கிறான், அவனுக்கு கூடுதல் கவனம் செலுத்துறது தப்பே கிடையாதுன்னு அவங்களே விட்டு கொடுக்கணும். இன்னைக்கும் அவர் விட்டு தாங்க கொடுத்துருக்காரு. அவர் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை அவர் ஆதரிக்க தாங்க செய்யறாரு டாக்டர் திருமாவளவன் அவர்கள். நீங்க இப்போ வந்திருக்கக்கூடிய இப்போ எனக்கு வந்து இன்றைக்கு வந்து அவர் அனுப்பிய அந்த அஃபிடவிட் வந்து காப்பி எனக்கு கிடைச்சது. ஓகே, அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவர் வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அஃபிடவிட்ல அவர் என்ன சொல்றாரு? இந்த கிரீமி லேயர் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. கிரீமி லேயர் சொல்லவே இல்ல. கிரீமி லேயர் வந்து தீர்ப்புல வந்திருக்கா? தீர்ப்புல வரவே இல்ல, பரிந்துரை தான். பரிந்துரை ஏத்து யாராவது போக முடியுமா? பரிந்துரையில் ஒரு கருத்து சொல்றதெல்லாம் ஏத்து யாராவது வந்து நீ கோர்ட்டு போக முடியாது. இவர் இதுல என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்டே தி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆர்டர் dated 1/8/2024 passed by this honorable court in the civil appeal number 2317 of 2011 in the open court in the interest of the justice. Pass such further order as this honorable court may deems fit and proper in the facts and circumstances of the present case and in the interest of justice. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இதுக்கு ஸ்டே கேட்குறார். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஸ்டே கொடுங்க. ஓகே, இந்த ஸ்டே கொடுத்தாச்சுன்னா மாநில அரசு அதிகாரம் இல்லை அப்படின்னா அருந்ததியர் இடஒதுக்கீடு என்ன ஆகும்? மாநில அரசு ரத்தாயிரும். ஆனா இதுவும் வந்துட்டு தானே இருந்தது தோழர். இந்த தீர்ப்புக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அமலா தானே இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அமலாயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னா மற்ற மாநிலங்களுடைய வழக்குகளை நீங்க பார்க்கணும். 2000ல வந்து ஆந்திராவில் உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. 2004ல வந்து தடை பண்றாங்க. ஆந்திராவில் தடை செஞ்ச உடனே 1975ல இருந்து பஞ்சாப்ல கொடுத்தாங்க பாருங்க, அந்ததும் தடையாயிருச்சு. நீங்க ஆந்திரா தெலுங்கானால கொடுத்த இடஒதுக்கீடு தடை கேட்டு தான் சின்னையா போனாரு. ஆனா இது 2000ல கொடுத்தது. 1975ல இருந்து பஞ்சாப்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து உள்ஒதுக்கீடு கொடுத்தது. இந்த தீர்ப்பு வந்த உடனே அந்த தீர்ப்பு என்னாச்சு? ரத்தாயிருச்சு. பஞ்சாபுக்கு இடஒதுக்கீடு ரத்தாயிருச்சு. அப்புறம் பஞ்சாப் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா 2006ல் அவங்க தனி ஒரு சட்டம் போட்டு மறுபடியும் வந்து அந்த உள்ஒதுக்கீடு வந்து கொண்டு போறாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எதிர்த்து தான் இந்த கோர்ட் தீர்ப்பு வந்து வந்திருக்கு. அப்ப இதுக்கு நீங்க ஸ்டே வாங்குனீங்கன்னா அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பாதிக்கப்படும்ன்றீங்க? நிச்சயமாக வரும். இந்த தீர்ப்பை வந்து நீங்க நிப்பாட்டி வைக்கணும், இதுக்கு தடை கொடுக்கணும் அப்படின்னாலே மாநில அரசுக்கு அருந்ததியர் இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி அதிகாரம் இல்லை அப்படின்னா அருந்ததியர் இடஒதுக்கீடு தானாகவே காலி ஆகிவிடும். அப்புறம் நீங்க என்ன செய்யணும்? மறுபடியும் போடணும். மறுபடியும் வந்து நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு போகணும். அவர் ஆதரிக்கிறாரு, அவர் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு. உள்ஒதுக்கீடு ஆதரிக்கிறேன், கிளாசிபிகேஷன் எதிர்க்கிறேன்னு சொல்றாரு. கிளாசிபிகேஷன் என்ன, கோட்டானா என்னன்னு முதல்ல அவர் டிஃபைன் பண்ணணும். எதையுமே கிளாசிஃபை பண்ணா தான் கோட்டா கொடுக்க முடியும். கோட்டாங்கிறது என்ன? ஒதுக்கீடு கொடுக்கிறது. கிளாசிஃபை பண்ணது எந்தெந்த பிரிவுகள் அப்படிங்கிறது கிளாசிஃபை பண்றது. ஆமா, கிளாசிஃபை பண்ணாதான் அவங்களுக்கு கோட்டா கொடுக்க முடியும். ஓகே, நான் கோட்டாவை ஆதரிக்கிறேன், கிளாசிஃபை பண்றதை நான் வந்து எதிர்க்கிறேன்னா அது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? அவர் எழுப்புற அந்த பதிலையே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. அவர் தெளிவே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேர் சொல்றாங்க அவர் தமிழ்நாட்டில் வழங்கின உள்ஒதுக்கீடு எதுக்கல, ஆந்திராவிலையும் பஞ்சாப்லையும் வழங்கின உள்ஒதுக்கீடு எதுக்குறாரு அப்படின்னா, இப்போ உள்ஒதுக்கீடு ஸ்டே பண்ண சொல்லி அவர் கேட்கிறாரு அப்படின்னா, இந்த உள்ஒதுக்கீடு தடை கொடுக்கப்பட்டால் தமிழ்நாடுக்கு சேர்ந்தன வரும். இப்போ நீங்க ஆந்திராவில் வந்து தடை செஞ்சதை எடுத்து பஞ்சாப் கேஸும் அடி ஆயிடுச்சுல்ல, மற்ற மாநிலத்துக்கு பொருந்தது, மற்ற மாநிலத்துக்கு பொருந்ததில்ல. இது சுப்ரீம் கோர்ட்டு, இது வந்து ஒரு மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் இந்தியா முழுவதும் அமலாகும். ஒரு மாநிலத்தில் தடை செஞ்சாலே அது அத்துணை மாநிலங்களுக்கு பொருந்தும். எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் காலி ஆகிச்சுன்னா அது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். அப்போ நீங்க நான் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு எதிர்க்கலன்னு சொல்லி இது இப்படி பேசுறது வந்து உண்மையாவே அவர் வந்து இந்த மக்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்காரு. அவ்வளோ இருக்கிற முற்போக்காளர்களை எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவர் நிலைப்பாடு முதல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த தீர்ப்பு வந்த உடனே நான் அருந்ததியர் இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைச்ச வெற்றி, நாங்கள் அதை வந்து ஆதரித்தோம் அப்படின்னு மாதிரி சொன்னார். ரெண்டாவது ஒரு கருத்து என்ன சொன்னார்னா, அருந்ததியர் இடஒதுக்கீடு நான் வந்து எதிர்க்கலை, மற்ற மாநில இடஒதுக்கீட்டு நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். நாட் ஒன்லி திருமாவளவன், இந்தியா முழுக்க நீங்க சிராக் பாஸ்வான் எதிர்க்கிறாரு, மாயாவதி அம்மையார் எதிர்க்கிறாங்க, நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. நீங்க அங்கதான் நீங்க கவனிக்கணும்.
இப்போ பிரச்சனையே இதுதான். எல்லாரும் எதிர்க்காம நீங்க சொன்னீங்க சிராக் பஸ்வான்ங்கிற ஒரு சமுதாயம், சரிங்களா? மாயாவதி அவங்க சார்ந்தது சமார் சமுதாயம். இங்க அண்ணன் திருமாவளவன் அவர் சார்ந்த ஆதி திராவிட சமூகம். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதிகள்லையே சில தலித் சாதிகள் மட்டும்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க. சில சமூகங்கள் இன்னும் அடிமட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சமூக நீதி போய் சேரலை. அதனால தான் என்ன செய்யறோம்னா இந்த உள்ஒதுக்கீடுங்கிற கோரிக்கையே வருகிறது. அப்போ சில சமூகங்கள் இப்போ என்னன்னா இவங்கெல்லாம் வந்து இவங்க இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரு பஸ்வான், ஆனாலும் அவரும் ஒன்று சேர்றாரு. எந்த கூட்டணியுமே இல்லை மாயாவதி, அவங்களும் ஒன்று சேர்றாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவரும் ஒன்று சேர்றாரு. அப்போ இங்கே கூட்டணிகள்லாம் மறந்து ஜாதிகளாக ஒன்று சேர்றாங்க. நீங்கள் அதுதான் முக்கியம். ஜாதிகள்னா தலித்துகளிலேயே மேம்பட்ட சாதிகள், தலித்துகளே மேம்பட்ட சாதிகள் இருக்குது, ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த மேம்பட்ட சாதிகள்லாம் ஒருங்கிணைந்து இந்த தீர்ப்பை எப்படியாவது நம்ம வந்து காலி ஆக்கிறணும், அடித்து நொய்க்கிறணும் அப்படின்னு இன்றைக்கி கைகோர்த்துருக்காங்க. அதுதான் முக்கியம். அப்போ அடிநிலையில் இப்போ பிஎஸ் குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இப்போ பிஎஸ் கிருஷ்ணன் சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் தான் SC/ST வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தை அவர் தான் ஃபார்ம் பண்ணார். அவர் வந்து சொல்கிறார், பட்டியலின மக்களுக்குள்ள இந்த மாதிரியான உள்ஒதுக்கீடு போன்ற கோரிக்கைகள் வரும் பொழுது ஏற்கனவே மேலே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை மேம்படுத்தப்பட்ட சாதிகள் என்ன செய்யணும்னா தானாக முன் வந்து கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் தலித் ஒற்றுமையை நீங்கள் பாதுகாக்க முடியும், அண்ணன் தம்பிங்கிற ஒற்றுமையை பாதுகாக்க முடியும். தானாக முன் வந்து கொடுக்கணும். நீங்கள் இதை எதிர்த்தீங்கன்னா பகைமை உருவாகும். நீங்கள் உங்களில் இருக்கக்கூடிய இந்த கடைக்கோடி மக்களுக்கே சமூக நீதியை நீங்கள் மறுக்கிறீங்கன்னா நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லை. நம்ம கூட இருக்கிற சகோதரனுக்கே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நீங்கள் எப்படி சமூக நீதியை பற்றி பேச முடியும்? இல்லை, இதில் இன்னொரு கூறும் வைக்கிறாங்க. என்னென்னா இப்போ சப்கோட்டா கொடுத்துருக்காங்களா, சப்கோட்டாவில் பார்த்தீங்கன்னா அருந்ததி சமூக மக்கள் அது 3லையும் போட்டி போடலாம், SC-க்குள்ளேயும் போட்டி போடலாம், ஜெனரல்லையும் போட்டி போடலாம் இல்லையா? இதுதானே இப்போ இருக்கிற மெத்தட். ஆனால் நீங்கள் சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்குள்ளே மட்டும்தான் போட்டி போட முடியும் அப்படின்றது உங்களுக்கு எதிராக மாறாதா? நிச்சயமாக. நான் இப்போவும் சொல்கிறேன், இப்போ பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டில் வந்து SC/A அருந்ததியருக்குன்னு கொடுக்கப்பட்டது. ஆமாம், அந்த அந்த அதில் வந்து திருத்தம் பண்ணப்பட்டது. ஓகே. அந்த திருத்தமே பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் போன்ற தலைவர்களுடைய நெருக்கடியின் காரணமாக தான் கலைஞர் திருத்தம் பண்ணார். அந்த திருத்தம் என்னன்னா அருந்ததியர்களில் தகுதி உள்ள நபர்கள் தகுதி இல்லைன்னா அந்த இடம் பிற தாழ்த்தப்பட்டவருக்கு போய் சேரும் அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பிற தாழ்த்தப்பட்டவர் இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் போகலாம் அப்படின்னு திருத்தம் இருந்துச்சு. ரெண்டுமே இருந்துச்சு. ஆனா இங்க அருந்ததியர்கள் பிற தாழ்த்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் ஒரே ஒருத்தர் கூட போயிருக்கதாக நீங்க சொல்லுங்க, டேட்டா சொல்ல முடியுமா? ஆனா அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் பிற பட்டியலினத்தவர்கள் ஏகப்பட்டவர் வந்திருக்காங்க. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் 2011 21 இடங்கள் SCA அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கால்வார் பண்ணப்பட்டது. சரி, 21 இடங்கள் SCA. அதில் 2 இடங்கள் மட்டும்தான் அருந்ததியருக்கு கிடைச்சது. மீதி 21 இடங்களில் 19 இடங்கள் தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதி திராவிடர்களும் தான் அந்த இடத்தை நிரப்பினாங்க. அருந்ததியர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தகுதி இல்லைன்னு சொல்லி இப்போ நான் UGC லெக்சர்ஷிப் பாஸ் பண்ணிக்கிறேன். நானே அந்த இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அப்போ நான் வந்து அருந்தமிழர் விடுதலை இயக்கம்ங்கிற ஒரு இயக்கத்தில் இருந்தேன். அப்போ அந்த இயக்கமாக இருக்கும்போது நானே அப்ளை பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்குறங்கிறதுக்காக போனது. ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா எல்லாமே பேரம் தான் பேசுகிறாங்க. 30 லட்சமா 40 லட்சமா 25 இப்படி தான் பேரங்கள் நடக்குது. அந்த பேரத்தில் அருந்ததியர்கள் பணம் கொடுத்து போகிறதுக்கு தகுதி இல்லை. அதுதான் தகுதி, வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் தகுதி. அப்போ அருந்ததியருக்கும் ஒதுக்கப்பட்ட இடம் வேற ஒருத்தர் தான் பிற பட்டியலினத்தவர் அந்த இடத்துல இருக்கார். இப்போ நான் அதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கேன். அந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. அந்த வழக்கு நான் ஒருவேளை இன்னும் ஒரு 20 வருஷம் கூட நடக்கும். அப்போ நான் ஒருவேளை செத்து போனாலும் போயிடும். அதுக்கப்புறம் தான் தீர்ப்பே வரும். SCAக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை மற்றவர்கள் வந்து அந்த இடத்தை நிரப்புறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த GO நம்பர் 61 என்கிற திருத்தம். அந்த திருத்தம் என்பது சமூக நீதிக்கு எதிரானது. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு மேலே ஒரு டேங்க் இருக்குது, அதுக்கடுத்து கீழே ஒரு டேங்க் இருக்குது, நடுவில் ஒரு ஓட்டை போட்டு விட்றீங்க, மேலே உள்ள டேங்குடைய தண்ணி எல்லாம் அங்கே கீழே தான் வரும். ஆமாம். இப்போ இங்கே அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிலைமை என்னன்னா அப்படி தான் இருக்குது. அதில் ஓட்டை போடாமல் இருந்தீங்கன்னா அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க பாதுகாத்துக்குருவாங்க. ஓகே, இதில் சரியான ஒரு இடத்துக்கு வந்தீங்க. ஏன்னா இதையும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்னன்னா நீங்கள் சப்கோட்டான்னு கொடுத்துருக்கிறீங்கப்பா, அப்படி கொடுத்தீங்கன்னா 2 பேருமே இவங்க இடத்துக்கு இவங்க வர்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் அருந்ததியர் இடத்துக்கு பரையறப்பிலர் வராங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறீங்க சொல்கிறீங்க. அப்படி பண்ணீங்கன்னா
உங்க இடத்துல அவங்க இல்லைன்னா அது ஜெனரல் கோட்டால இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு இருக்குது. அப்படி இது வரைக்கும் எங்கேயாவது போயிருக்கா? ஒரு இடத்த காமிங்க. இல்ல அதுக்கு தேவை நமக்கு வெள்ளை அறிக்கை தோழர். வெள்ளை அறிக்கை தான் நமக்கு தெரியும். வெள்ளை அறிக்கை வெளியிட்டுட்டோம் தான் நான் கேட்கிறேன். இப்ப நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கேட்கிறாரு வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு நாங்களும் தான் கேட்கிறோம். தமிழ்நாடு அரசு விரைவில் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. அருந்ததியருக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எத்தனை, அதுல அருந்ததியர்கள் மட்டும் அந்த இடத்தை நிரப்பியிருக்காங்களா, மற்றவங்க நிரப்பியிருக்காங்களா, மற்றவங்க நிரப்பியிருந்தா யார் யார் எத்தனை இடங்கள் நிரப்பியிருக்காங்க, அருந்ததியர்கள் மற்ற எஸ்சி கம்யூனிட்டியோட இடஒதுக்கீட்டில் போயிருக்காங்களா, இந்த டேட்டா வரட்டும் தான் நாங்களும் சொல்கிறோம். அப்போ இது வந்து உண்மையாகவே வந்து இந்த மக்களை குழப்புறதுக்கான ஒரு வேலை. இப்போ நீங்கள் கிளாசிஃபிகேஷன் அல்லது கேட்டகரைசேஷன் என்னன்னா, இப்போ 76 சாதிகள் இருக்குதுன்னா 76 சாதியில் வந்து பல்லர், பறையர், அருந்ததியர் இந்த 3 கேட்டகரி 93.5% இருக்காங்க. மீதி வந்து 6.5% தான் அதர் கேட்டகரி. இப்போ இந்த 3 கேட்டகரி தவிர மற்ற அதர் கேட்டகரி அவங்கள வந்து நீங்கள் ஒரு கேட்டகரியாக வச்சுக்கோங்க, 4 பிரிவாக வச்சுக்கோங்க. 4 ABCD அப்படின்னா இந்த 4 கேட்டகரியிலும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சாதிகளாக இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு பறையர் சமுதாயத்தில் பறையர்னு இருக்கும், ஆதிதிராவிடர்னு இருக்கும், அல்லது வந்து சங்க பறையர்னு இருக்கும், சாம்பவர்னு இருக்குதும், சோழிய பறையர்னு இருக்கும். எத்தனையோ பறையர்களை எத்தனையோ வகைகள் இருக்கு. பல்லர்களை வந்து குடும்பர்னு இருக்கும், பல்லர், தேவேந்திரர், இப்படி எத்தனையோ வகை இருக்கு. இப்படி பிரிச்சிங்கன்னா ஒரு 4 கேட்டகரிக்குள்ளே எல்லாமே அடைக்கிடலாம். இந்த 4 கேட்டகரைஸ் பண்ணுறத நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க தோழர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை வந்து உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து மாக்காய்க்காவும் வந்து ஆக்சுவலி இது விசிகா நிலைப்பாடுதான்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்ற கருத்தின்படி பார்த்தால் அருந்ததியர் பிரிவுக்குள்ளேயே இடஒதுக்கீட்டின் பலனை ஏதேனும் 1 அல்லது 2 சாதியினர் தான் அதிகமாக அனுபவித்து வருவோராக இருப்பர். அப்பிரிவில் உள்ள 7 சாதிகளையும் பொருளாதார, கல்வி, வேலைவாய்ப்பு அடிப்படையில் வகைப்படுத்தினால் சிலர் A மற்றும் B பிரிவிலும் பலர் D பிரிவிலும் வருவர். இவ்வாறு வகைப்படுத்தி உள் இடஒதுக்கீடு வழங்குவதாக இருந்தால் பறையர், பல்லர் ஆகிய சாதிகளில் உள்ளவர்களை ஒட்டுமொத்தமாக A பிரிவில் வைக்க நேரிடும். அவ்வாறு செய்தால் பெருந்தொகையான இடஒதுக்கீட்டின் பலனை அனுபவித்திராத ஏழைகளையும் இடஒதுக்கீட்டின் நன்மைகளை அனுபவித்தவர்களோடு சேர்த்தே பாதிக்கும் வகையிலாக அமையும். இது கிரீமி லேயர் கோட்பாட்டை விட மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துவதோடு இதனால் வரை ஒரு குறிப்பிட்ட பெரும் பிரிவின் கீழ் தங்களை அணிதிரட்டி வந்த இவர்களை 4-5 குழுக்களாக கூறு போடும். இந்த அபாயத்தை தான் விசிகா முன்வைக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த அபாயம் உங்களுக்கு அபாயமா தெரியலையா? இந்த அபாயம் வந்து நான் கேட்குறேன், இங்கே தமிழ்நாட்டில் பல்லர், பறையர், அருந்ததியர் என்கிற 3 கேட்டகரியில் இருக்கிறாங்க. மற்றவங்க வந்து புதுரை வண்ணார் அல்லது மற்ற சிறு சமூகங்களும் இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க தனித்தனியாக தானே இருக்கிறாங்க. பல்லர் சமுதாயம் தேவேந்திர வேளாளர், இன்னைக்கு ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்களோடு தானே அவங்க இருக்கிறாங்க. பறையர் சமூகம் வந்து ஆதிதிராவிடர், இன்னைக்கு திருமாவளவன், பூவைமூர்த்தி, இப்படி தலைவர்களோடு தான் இருக்கிறாங்க. இது ஏற்கனவே ஆல்ரெடி தனித்தனியான ஒரு கேட்டகரிஸ் தான் இருக்கிறோம். குடியிருப்புகளே தனித்தனியாக தான் இருக்குதுன்னு நான் சொல்றேன். குடியிருப்புகள் தனித்தனியாக இருக்கு, பண்பாடு, அவனுடைய உணவு முறை எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் மறுபடியும் இதில் பிரிச்சுட்டீங்கன்னு சொல்ல, நான் ஒரே ஒரு SCA அப்படின்னு கொடுக்குறேன், SCBன்னு வச்சுக்கோங்க, SCCன்னு வச்சுக்கோங்க. SCங்கிற அந்த இழிவை நீங்க வந்து, அதாவது இழிவுன்னு மற்றவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த SCங்கிறது சேர்ந்து தான் வரும். நீங்கள் பிரித்ததுனால மட்டும் நீங்கள் இந்த கேட்டகரைஸ் பண்ணதுனால பிரிச்சிரோன்னு கிடையாது. படிக்காதவன், சர்டிஃபிகேட்டே வாங்காதவன்லாம் இப்போ இன்றைக்கி ஜாதி இல்லாமல் இருக்கணும். கிராமப்புறத்தில் வந்து ஜாதியே இல்லாமல் அவன் இருக்கானா சொல்லுங்கள்? ஒரு ஊருக்கு போனோம்னா இந்த ஏரியான்னு பார்த்தோன்னா அவன் என்ன ஜாதி தான், அவ்வளோதான். அவன் சர்டிஃபிகேட்டில் வாங்கியே வச்சுட்ருக்கிறான், நான் குடும்பரு, நான் பறையரு அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கிறான். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் தான் சாதி, சர்டிஃபிகேட்டே இல்லாதவனுக்கு ஜாதியே இல்லை. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களில் வந்து படிக்காதவங்களும் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜாதி இல்லையா? அப்போ SCங்கிற SCAன்னு வரும், SCBன்னு தான் வரும், SCCன்னு தான் வரும். SCங்கிறது முன்னொட்டி தான் வரும். ஆமாம், எதையுமே பிரிச்சுட்டெல்லாம் வராது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக SCன்னு வரும்போது இந்த எல்லா கேட்டகரி வந்துடும். ஆனால் SCA, SCBன்னு இப்படி இருக்கிறதுனால ஒரு பிரிவினை வருது என்று சொல்வது ஏமாற்று வேலை. இது ஒரு மோசடித்தனமான ஒரு ஏமாற்று வேலை. இதுக்கான நோக்கம் என்னவாக நினைக்கிறேன்? ஏன்னா கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தோல தான் போராடியே வந்து பெற்றுக் கொடுத்தாங்கிறத பார்க்க முடியும். அப்போ இவங்கெல்லாம் ஆதரிக்கும் போது எதிர்ப்பவர்களுடைய ஏதோ நோக்கம் இருக்கும்ல. அவங்க ஏன்னா ஒரு முற்போக்கு இயக்கம் தான், ஒரு உங்களோட களமாடினவங்க, நீங்களாம் ஒன்னா இருந்திருக்கிறீங்க, ஒன்னா களப்பணி செஞ்சிருக்கிறீங்க, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னும் போது இந்த இடத்துல ஏன் பிரிஞ்சு நிற்கணும்? ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும்ல. அதுதான் வந்து என்னன்னா வந்து உலகம் முழுக்க நடக்கிற ஒடுக்குமுறைகள்லாம் நான் எதிர்ப்பேன். ஆனால் நான் ஒரு ஒடுக்குமுறை பண்ணணும்னு எவனும் கேட்கக்கூடாது. அந்த நிலைப்பாடு தான் இப்போ அந்த மேம்படுத்தப்பட்ட முற்போக்கு தலித் இயக்கங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சில சமூகங்கள், இப்போ சிராக் பஸ்வான், மாயாவதி, அண்ணன் திருமாவளவன், இவங்கெல்லாம் கூட கேட்குற கேள்விகளெல்லாம்
எனக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, சமூக நீதி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ சமூக நீதி பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அப்போ நீங்கள் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து பிரிவினைவாதம் என்று சொல்லுவது ஒரு மோசடி. எதை பிரிவினைவாதம் சொல்லு? அன்னைக்கு மகாத்மா காந்தி சொன்னார், இந்துக்கள் அப்படிங்கிற பிரிவில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை பிரித்து தனியாக இரட்டை வாக்குரிமை அம்பேத்கர் கேட்கும்போது என்ன சொன்னீங்க? ஐயோ இந்துக்களை ஒரு பிரிக்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே கோட்பாடு தான் அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் எப்படி எடுத்துக்கிறோங்கிற பொறுத்தான காந்தியின் குரலா ஒலிக்கிறாரா? காந்தியின் குரலா ஒலிக்கிறாரு, நாங்கள் அம்பேத்கருடைய குரலா ஒலிக்கிறோம். இங்கே வந்து இன்னாரு இப்படி தான் அப்படி கிடையாது, சந்தர்ப்பங்கள் தான், சூழ்நிலைகள்லாம் மாற்றிக்கிறது. நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்க. இப்போ ஆர்டிகல் 341 அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 341 இருக்குது. அந்த 341 என்ன சொல்லுது? ஒடுக்கப்பட்ட சமூகங்களே கடைக்கோடில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி அவருக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ நடவடிக்கை எடுக்கணும்னா அப்போ என்ன நடவடிக்கை? இந்த உள்ஒதுக்கீடு கொடுக்குற நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னொன்று தோழர், அம்பேத்கர் அவர்களே நடுவண் அரசு, குடியரசுத் தலைவர் அவர்களிடம் தான் அந்த உரிமை இருக்கணும் அப்படிங்கிறத அண்ணன் அம்பேத்கரே குறிப்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா பொய்யா? அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, எஸ்சி பட்டியலில் புதிதாக ஒரு ஜாதியை சேர்க்கணும்னாலோ அல்லது அந்த ஜாதியை வந்து வெளியே எடுக்கணும்னு சொன்னாலோ அதுக்கு நடுவண் அரசுடைய ஒப்புதல் வேணும். குடியரசுத் தலைவர் தான் அதுக்கான சான்றிதழ் வழங்க முடியும். இப்போ நீங்க தமிழ்நாட்டில் நரிக்குறவர் சமுதாயம் இருந்துச்சு, அவன் எம்பிசி பட்டியலில் இருந்தாங்க. நரிக்குறவர் எம்பிசியா அவங்களாம் பழங்குடி மக்கள் நினைச்சிட்டு இருந்தோம்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக முதல்வர் ஸ்டாலினுடைய முயற்சியில் இப்போ தான் அவங்க ஷெட்யூல் ட்ரைபாக மாற்றுறாங்க. அப்போ ஷெட்யூல் ட்ரைப் மாற்றும் பொழுது தமிழ்நாடு அரசு நடுவண் அரசுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி இவங்களை நீங்கள் பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நடுவண் அரசில் அங்கே ஒரு குழு இருக்குது, அந்த குழு அதை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணி அனுப்புகிறாங்க, குடியரசுல அப்ரூவல் கொடுக்குறாங்க. இதே நிலை தான் எல்லா இடங்களும் இருக்கும். எஸ்சி பட்டியலேருந்து யாரையும் நீக்கவும் முடியாது, யாரையும் சேர்க்கவும் முடியாது. அப்போ எஸ்சி பட்டியலில் வந்து யாரும் கை வைக்க முடியாது. இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, எஸ்சி பட்டியலில் யாரை நீக்கிறதோ சேர்க்கிறதோ மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. அது தீர்ப்பு தெளிவாக சொல்லுது. அது நடுவண் அரசினுடைய 3/2 நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு தான் அதை பண்ணவே முடியும். ஆக்சுவலி தேவேந்திர குலவர்கள் பேர் மாற்றுவதற்கு நடந்துச்சா இல்லையா? அப்படிங்கும்போது இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க எஸ்சியாக தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, யாரையும் சேர்க்க முடியாது, யாரும் நீக்க முடியாது. ஆனால் இந்த ஏற்கனவே இருக்கிற எஸ்சி பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள ஒரு சப் கேட்டகரைசேஷன் பண்ணி அந்த இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை மாநில அரசு கொடுக்குறோன்னு சொல்கிறேன். இப்போது மாநில அரசுக்கு தாங்க என்ன நடக்குது என்னங்கிறது தெரிய வரும். நடுவண் அரசுக்கு இங்கே உள்ள சமூகங்களை பற்றி ஜாதிகளை பற்றி நடுவண் அரசுக்கு அங்கே டெல்லியில் இருக்கிறவனுக்கு என்ன புரியும்? இல்லை, மாநில அரசுக்கு உரிமை வழங்குவது தவறுங்கிறார். இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு மாநில உரிமை பேசக்கூடியவர் தான், தமிழ் தேசியம்னு பேசக்கூடியவர் தான். ஆனால் மாநில அரசுக்கு இந்த உரிமை போயிடுச்சு அப்படின்னா இந்தியா முழுக்க சாதி இந்துக்களின் ஆட்சி தான் நடக்குது மாநிலங்கள்ல. அப்ப அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பகடைக்காய்களா பயன்படுத்துவாங்க, ஆதாயத்திற்காக பயன்படுத்துவாங்க. நாங்க இப்ப நடுவண் அரசு பிஜேபி கண்ட்ரோல் தான் இருக்குது. நீங்களே கேட்டீங்க, பிஜேபி ஏதோ உள்நோக்கத்தோட அதை கொண்டு வராங்க நீங்க சொன்னீங்க. அப்ப ஏன் அப்படி இருக்கக்கூடாது? நீங்க நடுவண் அரசு மட்டும் நியாயமா இருக்குதா? அதுவும் ஜாதி அடிப்படையில் தான் இருக்குது. வேதங்கள் மந்திரங்களை ஓதித்தானே அவங்களே வந்து பாராளுமன்றத்தை திறக்கிறாங்க. நடுவண் அரசு என்ன நியாயமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? முற்போக்கா இருக்குதா? இது வந்து நடுவண் அரசா மாநில அரசான பிரச்சனையே கிடையாதுங்க. இவங்களுக்கு அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு இல்லை, அவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு இவங்களால முடியலை. ஒருவேளை இந்த தீர்ப்பு மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு தான் உண்டு என்று இந்த தீர்ப்பு சொல்லியிருந்தா இப்போ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கணும் என்று சொல்லியிருப்பாங்க, மாற்றிருப்பாங்க. இவர்கள் மாற்றுவதற்கும் இவர்கள் வந்து வேற மாதிரி பேசுறதுக்கு அடிப்படை அரசியல் தான். அரசியல் ரீதியான இவங்களுக்கு ஒரு பின்னடைவு வரும்போதெல்லாம் இவங்க இந்த கோரிக்கையை எடுப்பாங்க. இப்போ அண்ணன் புதியதமிழ் கிருஷ்ணசாமி அவருக்கு ஒரு பலம் எல்லாமே குறைஞ்சி போயிருந்த சமயம் அப்போ தான் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வந்துச்சு. உடனே என்ன பண்ணார்? அருந்ததியர் உள்ஒதுக்கீடு எடுக்கிறன்னு உடனே ஒரு மிடில் கிளாஸ் ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க. தலித் சமூகங்களில் எல்லா சமூகங்களையும் ஒரு மிடில் கிளாஸ், ஒரு மாசான மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஐயோ கிருஷ்ணசாமி டாக்டர் தான் வந்து சரியான ஆள், இவர் தான் அது இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு பின்னாடி எல்லாரும் போனாங்க. இப்போது இதே மிடில் கிளாஸ் தான் ஆதிதிராவிடர் பறையர் சமூகத்தில் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையை பார்க்குறாங்க. இல்லைன்னா அண்ணன் திருமாவளவன் வந்து 95 காலகட்டங்கள்லேருந்து அவர் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு ஆதரிச்சதாக சொல்கிறார். அவர் ஆதரித்து தனியாக எந்த கூட்டம் நடத்தலை, அருந்ததியர் இயக்கங்கள் நடத்தின கூட்டங்களை வந்து ஆதரவு கொடுப்பார்.
அதே நேரத்தில் அவர் சட்டமன்றத்தில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிற போது கூட கலைஞர் அவர்கள் தனியாக கூட்டு பேசினார். நாங்களே தோழர் என் வரதராஜனும் நாங்களே போய் அப்போ அன்றைய முதலமைச்சர் கலைஞரோடு நேரடியாக பேசும் பொழுது கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் பேசணும். அப்போ பேசும்பொழுது அவர் முதல்ல சொன்னது தான், உள்ஒதுக்கீடு கேட்குறீங்க, இது வந்து நான் முதல்ல டாக்டர் கிருஷ்ணசாமிட்டையும் தம்பி திருமாவளவன்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன். கலைஞரே சொன்னார். அப்போ நாங்கள் தாராளமாக கேளுங்க, தாராளமாக கேட்கலாம். கிருஷ்ணசாமி நாங்கள் நினைச்சோம் கிருஷ்ணசாமி சட்டமன்றத்தில் அவரே ஆதரித்து பேசினார் அருந்ததி இடஒதுக்கீடு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் 95 காலகட்டங்கள்லேருந்தே அது இடஒதுக்கீடு கருத்து ரீதியாக ஆதரிக்கிறார். அப்போது இவங்களுக்கு எந்த பிரச்சனை நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம். இன்னொன்று நாங்கள் என்ன தோழர் என்வி என்ன சொன்னாருன்னா, ஏன் அவங்க 2 பேரும் மட்டும் நீங்கள் கேட்குறீங்க, எல்லா கட்சிகளும் கூட்டு கேளுங்க, எல்லாருடைய கருத்து எல்லார்ட்டையும் கேளுங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை அவங்க 2 பேர்ட்டும் மட்டும் கலைஞர் கேட்டிருந்தாருன்னா இந்த உள்ஒதுக்கீடு சட்டமே வந்திருக்காரு. எல்லார்ட்டையும் கேள்வி அனைத்து கட்சி கூட்டத்தையும் போட்டு கேட்டார் பாருங்க, அங்கே தான் அண்ணன் திருமாவளவன் லாக் ஆகிறார். எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய ஒரு அவையில் வந்து அவரால் பேச முடியல. அருந்ததி இடஒதுக்கீடை நான் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியல. ஆனால் அதுக்கான காரணங்களையெல்லாம் சொன்னார். அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, அதற்கு காரணம் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. அதான் பேசுறாரு. நீங்கள் இப்போவுமே அனைத்து கட்சி கூட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் என்ன பேசினார் அப்படின்னு தகவல் அறிவு உரிமை சட்டத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த விவரங்கள் தெரிய வரும். அப்போவே இப்போ வைக்கக்கூடிய வாதத்தை அப்போவே அவர் வைக்கிறார். அப்போ எல்லாத்தையும் இந்த உள்ஒதுக்கீடு தலித் ஒற்றுமை சீர்குலைக்கும், அரசியலமைப்பு சட்டத்துக்கு இது வந்து எதிரானது, ஆர்டிகல் 341க்கு எதிரானது, பல மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டு இது தடை செய்யப்பட்டு விட்டது, ஆந்திராவில் தடை செஞ்சுட்டாங்க, பஞ்சாபில் தடை செஞ்சுட்டாங்க. ஆகவே இந்த உள்ஒதுக்கீடு சாத்தியமே இல்லை. இதையும் மீறி கலைஞர் அவர்கள் இதில் நீங்கள் ஆதரிக்கணும்னு கேட்டுக்கொண்டால் கையெழுத்து எடுக்கிற முதல் நபர் நானாக தான் இருப்பேன்னு சொன்னார். என்ன இவ்வளோ வரிசையாக சொல்லிட்டு அப்புறமா கையெழுத்து போகிறேன்ட்டாரா? இவ்வளவு காரணங்களை அடிக்கிட்டு கடைசி என்ன சொல்லுவாருன்னா, இவ எல்லாத்தையும் தாண்டி கலைஞர் கேட்டுக்கொண்டால் முதல் கையெழுத்து என்னுடைய கையெழுத்தாக தான் இருக்கும். அப்படின்னா அவருடைய நோக்கம் என்னென்னா, கலைஞருடைய ஆதரவு அன்றைக்கு அவர் தேவைப்பட்டது, திமுகவுடைய ஆதரவு அவருக்கு தேவைப்பட்டது. ஆனால் அப்போ வந்து 2 எம்எல்ஏக்காக 3 எம்எல்ஏக்காக அவங்க கையேந்தக்கூடிய நிலைமையில் இருந்தாங்க. இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் கட்சிங்க இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு எடுத்த உடனே போய் ராகுல் காந்தி பார்க்குறாரு, கார்கே போய் பார்த்து ஆதரவு திரட்டுறாரு. எல்லா மாநிலங்களையும் அவருக்கான கிளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பரவிட்டு ஆந்திராவில் கர்நாடகாலாம் தொடங்கிட்டாங்க. அப்போ அந்த மாநிலத்துடைய அரசியல் வந்து இவரை பாதிக்குது. இங்கே அருந்து இடஒதுக்கீடு ஆதரிக்க மாதிரி அங்கே போய் ஆதரிக்க முடியாது. மாலா மாதிகா அப்படிங்கிற கடுமையான போட்டி ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் இருக்குது. அங்கே போய் நான் வந்து மாதிகா இடஒதுக்கீடு அவங்க கேட்குறாங்க, மாலா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவர் யாருக்கு ஆதரவாக நிற்கிறாரோ மாலாவுக்கு ஆதரவாக தான் நிற்கிறார், மாதியாவுக்கு ஆதரவாக நிற்கலை. அதே மாதிரி பஸ்வான்கிற ஒரு ஜாதி தான், அது வந்து வளர்ந்த ஒரு தலித் சமுதாயம். புரியுது. அவங்களுக்கு கீழே வால்மீகின்னு ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்றைக்குமே துப்புரவு பணி செய்யக்கூடிய ஒரு சமுதாயம். வடக்க மாயாவதி அவர்கள் சமார், சந்திரசேகர ஆசாத் இருக்கிறார். அப்போ இவர்கள் எல்லாமே ஏற்கனவே இருந்த ஒரு பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த இதுலேயே வந்து ஒரு மேலே இருக்கிறாங்க. அப்போ இங்கே எப்படி அருந்ததியர்கள் கீழே இருக்கிறாங்க, பல்லறுப்படையர் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த இடங்கள் பறிபோகும் என்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. இதை வந்து அதுவும் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குறதாவது அருந்ததியர் இல்லைன்னா மற்ற எஸ்சியும் வரலாம், இவங்க அங்கே போகலாங்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வேண்டான்னு தான் நாங்களும் சொல்கிறோம். ஏன்னா அது தேவையில்லாத ஒரு குழப்பம் வருது. அருந்ததியர் இங்கேயும் அனுபவிச்சுக்கிடுவாங்களாம், அங்கேயும் போய் எஸ்சியிலையும் மற்றவங்க அனுப்பிப்பாங்களா அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. ஆனால் அதே இது எஸ்சிக்கு வந்து எஸ்சியிலையும் அனுபவிச்சுக்கிறாங்க, எஸ்சி ஏல ஒன்று அனுபவிச்சுக்கிறாங்க, ஜெனரல் கோட்டாலே வராங்க. எல்லாத்துக்கும் பொருந்தது இல்லையா? ஆனால் இதை மற்ற எஸ்சிக்கள் பயன்படுத்துறத சொல்ல மாட்டாங்க. அருந்ததியருக்கு மட்டும் சொல்றாங்க. அருந்ததியருக்கு அருந்ததியர் கோட்டாவும் இருக்கு, அதர் எஸ்சியிலையும் வர்றாங்க, ஜெனரல் கோட்டாவிலையும் போறாங்க. என்னங்க நியாயம் அது? இதே நீங்க எஸ்சி அதர்ஸ் வச்சுக்கோங்க, எஸ்சி அதர்ஸையும் அனுபவிச்சுக்கிறாங்க, எஸ்சி ஏலையும் அனுபவிச்சுக்கிறாங்க, ஜெனரலையும் போய்க்கிறாங்க. இதுல பிசி எம்பிசி அந்த மாதிரி சமூகங்கள்ல எஸ்சி கோட்டாக்குள்ள வர முடியாது. ஆமா, எஸ்சிக்குள்ள இவங்க போய்க்கலாம் வந்துக்கலாங்கிற இது இருக்கு. இப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து இந்த திருத்தத்தை கொண்டு வந்த காரணமே அண்ணன் திருமாவளவன் தான். ஏன்னா அவர் இந்த திருத்தத்தை கொண்டு வந்ததுனால தான் அருந்ததியருடைய இடஒதுக்கீடு அருந்ததியருக்கே என்பது போயிடுச்சு. அருந்ததியர் இடஒதுக்கீடு அனைவருக்கும் எல்லாருக்குமே சேர்த்து தான்.
அப்போ அருந்ததி இடஒதுக்கீடு அருந்ததியருக்கேன்னு இருந்தால் தான் அது நியாயமானது. இப்போ எஸ்சி ஒதுக்கீடு எஸ்சி மட்டும்தான், பிசி கொடுக்க முடியுமா? முடியாது. எஸ்சியில் வந்து தகுதி இல்லைன்னா நீங்கள் பிசி கொடுங்க முடியாது, அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தான் இந்த பிரச்சனையும். இப்போ நீங்கள் எஸ்சி-ஏ, எஸ்சி-பி, எஸ்சி-சி அப்படின்னு 3 பிரிவு 4 பிரிவு எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. அவங்க உங்களுக்குரிய மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்கவுங்க பிரிச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எஸ்சிங்கிற பேர் எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் வரும், அதை யாரும் தவிர்க்க முடியாது, மாற்ற முடியாது. எஸ்சி-ஏங்கிற கேட்டகரியில் ஒருவேளை அருந்ததி இருக்கிறாங்கன்னா அருந்ததியர், அதுக்கடுத்து பறையர், அதுக்கப்புறம் பல்லர், இப்படி வரத்தான் செய்யும். அதில் வந்து அந்தந்த சமூகங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கிறாங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுதான் ஆந்திராவில், பஞ்சாபில் இப்படி தான் இருக்குது. அவங்கவுங்களுடைய ஒதுக்கீடு அவங்கவுங்களுக்கே, இதில் வேறு யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லை. இது தேவையில்லாத குழப்பத்தையும் ஏற்படுத்துது. இப்போ சேக்கு தமிழரசன் ஐயா சொல்கிறாருல, எங்கள் இட ஒதுக்கீட்டில் அவங்க வந்து அனுபவிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாருல, இது வந்து மற்ற சமூகங்களை தூண்டி விடுற வேலை. இப்போ சீமான் சொல்கிறாரு பாருங்கள், பேப்பரில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 23 இடங்கள் அறிவிச்சிருக்காங்க, அதில் 23 இடங்களும் எஸ்சிஏக்கே வந்திருக்கு, அவங்க தான் அனுபவிக்கிறாங்க, பல்லருக்கு முட்டை, பறையருக்கு முட்டை அப்படின்னு தூண்டி விடுறாரு. ஆனால் அந்த தூண்டி விடுறதுக்கான வேலையே இல்லை. ஆனால் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அருந்ததியர்களுக்கான தனி ஒதுக்கீட்டுக்கு ஆதரிக்கிறோன்னு சொல்றாங்கல்ல ஐயா. சேக்கு தமிழரசன் ஐயாவும் சொல்றாங்க, சீமான் சொல்றாரு, இவரு மற்ற ஜான் பாண்டியன் அவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல. நியாயமான கேள்வி, நீங்கள் சொல்றது சரியான ஒரு கேள்வி. தனி ஒதுக்கீட்டுன்னா என்னன்னா, பட்டியலின மக்களுடைய இட ஒதுக்கீட்டில் இல்லாமல் பொது ஒதுக்கீட்டு இருக்குல்ல, ஜெனரல், ஆமா, ஜெனரல் கோட்டால வந்து 69% 31% இருக்குல்ல, ஆமா, அந்த சதவீதத்தில் நீங்க கேளுங்கன்னு சொல்றாங்க. நான் கேட்குறேன், அருந்ததியர் தவிர நீங்க எல்லாரும் அந்த கேட்டகரியில் போய் கேளுங்க. அருந்ததியர் நாங்க போட்டி போட முடியாது மற்றவங்களோட, நாங்க இதுலயே இருந்துக்கிறோம், நீங்க கேளுங்க. பொது ஒதுக்கீட்டில் நீங்க கேளுங்க, நாங்க போட்டி போட முடியுமா சொல்லுங்க. இப்போ பறையர் சமுதாயத்தில் நீங்க அண்ணன் திருமா வந்திருக்காரு, சேக்கு தமிழரசன் இருக்காரு, அண்ணன் பூவை மூர்த்தி இருக்கிறார், இப்படி எத்தனையோ தலைவர்கள்லாம் வந்து இன்னைக்கு எம்எல்ஏவாக, எம்பியாக நிறைய பேர் அதிகார மட்டத்தில் இருக்கிறாங்க. நாங்க அதிகாரமே இல்லாம இருக்கிறோம். நாங்க எப்படி பொது ஒதுக்கீட்டுல போய் நாங்க வந்து கேட்டு நாங்க போராட முடியும்? நீங்க கேட்டுக்கங்க, நாங்க அங்க இருக்கிறோம், நாங்க இங்க இருந்துக்கிறோம், நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. நான் சொல்ல 18% எங்களுக்கு 3% கொடுத்துருக்கீங்களே, எங்களுக்கு 3% போதும், உங்களுக்கு 15% இருக்குல்ல, நீங்க பொது ஒதுக்கீட்டுல இருந்து இன்னொரு 15% கேளுங்க. 30% கொடுப்பதற்கு நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம். சேக்கு தமிழரசன் ஐயா போராட்டம் எடுக்கட்டும், நான் வந்து கலந்துக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் வந்து போராட்டம் எடுக்கட்டும், நாங்கள் ஆதரிக்கிறோம். நாங்கள் மட்டும் எங்களை பற்றி பேசினா மட்டும் இதெல்லாம் வரும், கேள்வியெல்லாம் வரும். இதுதான் பிரச்சனையே. இப்போது ரிவ்யூ பெட்டிஷன் போயிருக்கிறாங்க, உங்களுடைய இந்த வாதம் அப்படிங்கிறது இப்போ மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு தெளிந்த நேருடையாக தான் உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுடைய நேச சக்திகள் தான், உங்களோட இணக்கமாக இருக்கிறவங்க தான், உங்களுடைய அண்ணன்மார்கள் தான், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அதாவது இந்த இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களை வந்து பிரிக்காது. நாளைக்கே ஒரு ஊரில் வந்து ஒரு பறையம் பாதிக்கப்பட்டால் கூட நான் போய் நிற்பேன். நாளைக்கே ஒரு பல்லர் பாதிக்கப்பட்டால் கூட நான் போய் நிற்பேன். அதே மாதிரி ஒரு அருந்ததியர் பாதிக்கப்பட்டால் அண்ணன் திருமாவளவனும் அண்ணன் சேக்கு தமிழரசனும் வருவாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி வர்றாரோ இல்லையோ, அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து வேற ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவே, அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் போயிட்டாங்க. அவங்கள நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கீழே இருக்கிற அடித்தட்டில் இருக்கிற ஆதி திராவிடரும் அருந்ததியரும் ஏறக்குறைய ஒரே விதமான ஒரு பண்பாட்டு அளவுகள் தான் இருக்கிறாங்க. அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இல்லை. நாங்கள் இடஒதுக்கீடுங்கிறது இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம். இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு, அதை எதிர்த்து நீங்கள் இன்னைக்கு தடை கேட்டு நீங்கள் போறீங்கன்னா இதுதான் தலித் ஒற்றுமை சீர்குலைக்கும். இன்னும் அதுக்கான வருவதற்கான வாய்ப்பு இல்லையே தோழர். ஏன்னா 5 பேஜ் ஜட்ஜ் 7 பேஜ் ஜட்ஜா மாற்ற பிறகு இதுக்கப்புறம் 11 பேஜ் ஜட்ஜ் தான் போகணும். இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப குறைவு. திருமா அவர்கள் எத்தனை முறை குட்டிக்காரன் அடித்தாலும் இந்த இடஒதுக்கீடு தீர்ப்பை வந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு இதுவும் பண்ண முடியாது. 95% இதை வந்து தள்ளுபடி செய்யப்படும், அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்படும். அதே நேரத்தில் வந்து இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து இவங்க செய்யக்கூடிய இந்த பணிகள் வந்து நிச்சயமாக சமூகத்தில் ஒரு ஒற்றுமையை சீர்குலைவதற்கு இவங்களே அடித்தள காரணமாக ஆயிடுறாங்க. இதில் இன்னொன்று வேற ஒரு இதை வந்து அடித்து விட்றாங்க, நாங்கள் சீராய்வு மனு தான் தாக்கல் பண்ணுறோம், நாங்கள் வந்து அப்பீல் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் மாவட்டத்தில் இருக்க மாதிரி கீழ்கோர்ட்டு, முனிசிபல் கோர்ட்டில் இல்லைன்னா மாவட்ட கோர்ட்டில் இல்லைன்னா ஹைகோர்ட்டில் ஏதோ ஒரு ஜாமீன் போடுற மாதிரியோ அல்லது கொலை கேஸ் நடத்துகிற மாதிரியோ கேஸ் அல்ல. இது வந்து இடஒதுக்கீடுங்கிற ஒரு லார்ஜர் பெஞ்ச். ஒரு சீராய்வு மனு அப்படிங்கிற பொருள் என்ன? இல்லை, சீராய்வு மனுங்கிறது எந்த பெஞ்சில் 7 பேர் கொண்ட அமர்வில் வந்து அதே அமர்வுலே முறையிடுவது. ஓகே, அதே அமர்வுலேயே இது நீங்கள் செஞ்சதை மறுபடியும் நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணுங்க, ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா,
அவர் வந்து இடஒதுக்கீடு எதிர்க்கலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவருடைய பெட்டிஷன் வந்திருக்கு, அஃபிடவிட் வந்திருக்கு. அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பதற்கான அத்துணை காரணங்களையும் அவர் பட்டியலிடுறார். என்னென்ன பட்டியலிடுறாருன்னா, ஒன்று வந்து நீங்கள் அருந்ததியருடைய நிலையவும் மற்ற தாழ்த்தப்பட்டவங்க நிலையும் நீங்கள் ஒப்பிட்டு சொல்கிறீங்க. இவங்களை தவிர மற்ற சமுதாயம் 76% மற்ற ஜாதிகள்லாம் இருக்காங்களே, அவங்க ஒவ்வொருத்தருடைய சமூக நிலையும் நீங்கள் வந்து கணக்கில் எடுக்கலை. அப்போ இதெல்லாம் கணக்கில் எடுக்கணுங்கிறது வந்து சொல்கிறார். ஒவ்வொரு சமூகத்தினுடைய ஆய்வையும் நீங்கள் நடத்தணும் அப்படி சொல்லும்போது எப்போ ஆய்வு நடத்துறது, எப்போ இந்த இடஒதுக்கீடு யார் பேரில் போயிருக்கு அந்த சீராய்வு? அண்ணன் திருமாவளவன் பேரில் தான் அந்த சீராய்வு மனுவை போட்டிருக்கேன். இந்த சீராய்வு மனுங்கிறது வந்து முழுக்க முழுக்க இது தடை கேட்டு தான் போயிருக்காங்க. நான் சொல்லுது ஒரு இடத்துல ஒரு மாநிலத்தில் தடை செய்யப்பட்டால் கூட அது இந்தியா முழுக்க அந்த தீர்ப்பு வந்து பரவிடும். இன்னைக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது ஒரு மாநிலத்தில் வந்து இப்போ 3 மாநிலங்கள் சேர்ந்த ஒரு பிரச்சனையில் வந்து இந்த உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டாலும் கூட நாளை அனைத்து மாநிலங்களையும் இந்த உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த பிரச்சனை வந்து எல்லா மாநிலங்களும் அந்த தீர்ப்பு வந்து செல்லுபடியாகும். அதை வந்து நீங்கள் வந்து மாநில அரசு ஜாதி மயமானது, அது ஜாதி பார்த்து தான் கொடுக்கும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு அப்போ ஜாதி மயமானதா? திராவிட மாடல் அரசு ஜாதி மயமானதா? இவங்களும் சேர்ந்தானே அதை ஆதரிச்சாங்க. அப்போது இதெல்லாமே வந்து ஒரு சப்பக்கட்டான ஒரு ஒரு பொருத்தமில்லாத ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாதங்களை முன்வைக்கிறார்கள். நிறைவா ஒரு கேள்வி, இப்போ உங்களை போன்ற நபர்கள் கூட வெளிப்படையாக எதிர்க்கிறவங்களாம் விட்டுறாங்கங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆனால் எங்களை ரொம்ப கடுமையாக தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மனக்குமுறலை வந்து விசிகாவின தொண்டர்கள் நிர்வாகிகள் நிறைய பேர் எழுதுறதை பார்க்க முடியுது. இல்லை, விசிகா வந்து இப்போ வெளிப்படையாக தானே எதுக்குறாங்க. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் விசிகாவை சொல்லலையே. விசிகா வந்து இப்போ வெளிப்படையாக சீராய்வு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. வெளிப்படையாக அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் அவங்க நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் அவங்கள பேசாமல் எப்படி இருக்க முடியும்? வெளிப்படையாக எதிர்க்கிறவங்களும் இங்கே பேச மாட்டேங்கிறேன்னு சொன்னால் டாக்டர் கிருஷ்ணசாமி முன்னாடியே பேசினார். அவர் ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு பார்ப்பனியத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு நபராக தன்னை காட்டிக்கிறார். அவர் ஆர்எஸ்எஸ் கூட்டத்திலே போய் இருக்கிறார், வெளிப்படையாக இருக்கிறார், வெளிப்படையான எதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் நிற்கிறார். போய் அவர் எங்களால் புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனால் நான் ஜனநாயகவாதி, நான் வந்து சனாதனவாதி கிடையாது, நான் ஜனநாயகவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அண்ணன் திருமாவளவன் வந்து இப்படி பேசிக்கிட்டே உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு வேலை செய்யலாமா? இவர் சொல்லக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்குத்துங்கிறாரு. உண்மையாக இவர் தான் உள்குத்து வேலை பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஜனநாயகவாதியை போல் நடிச்சு கொண்டு இப்படி நீங்கள் வந்து ஒரு உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக பட்டியலின மக்களே கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு மக்களுக்கு எதிராக ஒரு சீராய்வு மனு போடலாமா? உங்களுடைய மனசாட்சி உங்களை குத்தவில்லையா? மதுரையில் வந்து அண்ணன் திருமாவளவன் அருந்ததியர் வீடுகளில் அருந்ததியர் மக்கள் தான் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவருக்கு வந்து பக்கபலமாக இருந்தவர்கள். அருந்ததியர் வீடுகளில் தான் அவர் வந்து இருந்தார். அவருடைய உணவு உண்டு தான் அவர் வந்து வளர்ந்தார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இயக்க ரீதியாக விடுதலை சிறுத்தைகள் வருவதற்கு முன்னாடி டிபிஏ என்று அந்த இயக்கம் இருந்த பொழுது அண்ணன் மலைச்சாமி அவர்கள், அவர் ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர், தலித் பேந்தர்ஸ். அப்பொழுது 3 பேருமே அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அதே போல் மலைச்சாமி அவர்கள், அருந்ததியர் சமூகத்தில் எஸ்டி கல்யாண சுந்தரம் என்கிற தலைவர் 3 பேருமே இணைந்து தான் அந்த இயக்கத்தை வந்து வளர்த்தாங்க. ஆனால் அந்த இயக்கத்தை வளரும்போது அண்ணன் மலைச்சாமி ஒரு பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தொடங்குறாரு அந்த இயக்கத்தை. அப்படி தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு அவருக்கு 10 சீட்டு கிடைக்கும் போது பல்லருக்கும் யாருக்கும் கொடுக்கல, அருந்ததியருக்கும் யாருக்கும் கொடுக்கல, குறிப்பிட்ட பறையர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் அவர் அந்த வாய்ப்புகளை கொடுத்தார். சரி, அது அவங்களோட உள்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிட விரும்பலை. இன்றைக்கி அவங்க வளர்கிறாங்க, அவங்களுக்கு யார் ஆதரவாக இருக்காங்களோ, அவங்க கட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதை நம்ம குறை சொல்ல வரலை. ஆனால் ஒரு சமூகத்துக்கு எதிரான சமூக நீதி கோரிக்கையை நீங்கள் இவ்வளவு காலம் வளர்ந்து வந்த பாதையெல்லாம் ஒரு பக்கம் புறந்தள்ளி விட்டு அதை வந்து கொஞ்சம் கூட அந்த நன்றி விசுவாசம் இல்லாமல் ஒரு மக்களுக்கு எதிராக போய் நிற்கிறது, அவர்களே குழப்பி விடுறது. நான் அருந்ததியர் இடஒதுக்கீடு எதிர்க்கலை, நான் சீராய்வு மனு தான் போட்டிருக்கிறேன். சீராய்வு மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ டிஜிட்டல் யுகம். உங்களுடைய பெட்டிஷன், உங்களுடைய அஃபிடவிட்டில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தெரியும், ரீச் ஆகிடும், எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. நீங்கள் எதையும் மறைக்க முடியாது. எத்தனை நாளைக்கு இதை பொய்யா சொல்லிட்டு இருப்பீங்க? அப்போ நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து வெளிப்படையாக நீங்கள் வந்து பேசுங்க, நான் இடஒதுக்கீடு எதுக்குறேன் அப்படிங்கிறது வந்து அவர் இன்றைக்கி வந்து சீராய்வு மனுக்கு போயிட்டார். ஆனால் போன பிறகும் கூட அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இருக்காரு, அவர் முழுக்க உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் பேசுகிறாரு. அருந்ததியர் இடஒதுக்கீடு அனைத்து உள்ஒதுக்கீடுகளுக்கு எதிராக அவர் பேசுகிறாரு. இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பதற்கு பார்ப்பனர்கள் என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைத்தார்களோ அதே வாதத்தை ரவிக்குமார் வந்து முன்வைக்கிறாரு. அவரை பொதுச் செயலாளர் இருக்கிறார், அவர் வந்து ஒரு கருத்து சொல்வார், இவர் ஒரு கருத்து சொல்வார். நான் அருந்ததியர் இடஒதுக்கீடு எதுக்கலைன்னு சொல்கிறார், அவரை சொல்லுங்கள், நீங்கள் பார்ப்போம். அப்போது எல்லாமே வந்து அருந்ததியர் மக்களை குழப்பி விடக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சம் பெரியாவது நம்ம தக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர் குழம்பி பேசுகிறார்.
அவருக்கு வந்து இந்த குழப்பம் வந்து சகஜமான விஷயமா இருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட ஒரு தெளிவு என்ன திறமை இருக்குன்னா, எதிராளிகளுக்கு கூட ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்களை குழப்பக்கூடிய ஒரு திறமை இருக்குது. இப்போ அது உள்ஒதுக்கீடை வந்து அவர் ஐயோ ஆதரிச்சிருக்காரு, இப்போ நம்ம தான் தெரியாமல் நினச்சிட்டோம். நேற்று பேசும்போது ராங் இன்புட்ஸ் வச்சு தான் இவங்கலாம் பேசுகிறாங்க. பட் ஐம் சப்போர்ட்டிங் கலைஞர் கொண்டு வந்து என்னால் தான் கொண்டு வந்தான்றதை நேற்று பிரஸ் மீட்லையும் பேசுகிறார். அவராலெல்லாம் ஒன்றும் கொண்டு வரலங்க. அவரால் கொண்டு வரணும்னு சொன்னால் அது சுத்த பொய். அவராலெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. அவர் எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் என்கிற கோரிக்கைக்காக ஒரு போராட்டம் நடத்திய வரலாறு உண்டா? ஒரு மாநாடு நடத்திய வரலாறு உண்டா? முழுக்க முழுக்க அருந்ததியர் இயக்கங்களும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் அருந்ததியர் இடஒதுக்கீடு வருவதற்கான அடிப்படை காரணிகள். சிபிஎம் தான் மிக முக்கியமான ரோல். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த கோரிக்கையை கொண்டு போனதுதான். நாங்கள் கொண்டு போன பிறகு அவர் அந்த கோரிக்கையை வந்து தலைமையில் தூக்கி வச்சு ஆடினார். இந்த மக்களுக்கு நம்ம வாழ்கின்ற, ஏன்னா அந்த அந்த பேச்சுவார்த்தையில் நானும் இருந்தேன். தோழர் என்வி சொல்கிறார், எனக்கு வயசு 85க்கு மேலே ஆச்சுங்க, உங்களுக்கு 90 வயசுக்கு மேலே ஆச்சுங்க, நம்ம போகிறதுக்குள்ளே இந்த ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் இந்த கோரிக்கை என்கிட்ட கொண்டு வரலை, இப்போ தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக என்னால் என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அந்த கோரிக்கைக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவாக கலைஞர் இருந்தார். அவர் எல்லா கூட்டங்களையும் பேசினாரு, மக்களது கணக்கெடுப்பு. ஆமாம், ஜனார்த்தனம் கமிஷன் அமைச்சாரு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு, முறைப்படி எல்லா ஆய்வுகளும் நடந்துச்சு, மந்திரி சபையில் வச்சு அதை வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய எழுத்து எல்லா கூட்டங்களையுமே. இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடக்குது, அங்கே சோனியா காந்தி வந்திருக்கிறாங்க, மன்மோகன் சிங் பிரதமர் வந்திருக்காரு. அந்த கூட்டத்தில் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழா கூட்டத்தில் கலைஞர் பேசுகிறாரு, இன்னும் நிறைய பணிகள் இருக்குது, அருந்ததியர் மக்களை போல எத்தனையோ சமுதாயங்கள் கடைக்கோடில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சமூக நீதி பெற்று தருவது அதுதான் என்னுடைய சாதனையாக இருக்க முடியும் அப்படின்னு பேசினார். அவருடைய எழுத்துக்கள் நிறைய ரைட்டிங்ஸ் முரசொலியில் தொடர்ந்து எழுதிய கட்டுரைகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த அளவுக்கு இந்த கோரிக்கையின் மீது ஒரு நியாயம் இருந்தது, இந்த நியாயமான கோரிக்கைக்காக நாம் நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அற உணர்வு. ஏன்னா அவர் வந்து 3% மக்களை பார்த்தார், 15% அப்படின்னு ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்குள்ள அவர் வந்திருந்தாருன்னா அவர் கொடுத்துருக்க மாட்டார். 15% 3% கம்மியாக தானே இருக்காங்க, நம்ம எது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் கலைஞர் வந்து இந்த விஷயத்தில் உண்மையாக ஒரு சமூக நீதி பார்வையோடு செயல்பட்டார். அவருடைய முழுக்க அவருடைய அந்த கவனம் தான் இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடுங்கிற அந்த கோரிக்கை வெற்றி பெறுவதற்கான அடிப்படை காரணம். அவருக்கு தான் முழு கிரெடிட்ல சிபிஎம்மும் அருந்ததியர் இயக்கங்களும் ஒரு மிக முக்கியமான பங்கை வைத்து அந்த கோரிக்கை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார்கள். அடித்தளம் இவர்கள் தான். அதற்கு பிறகு பில்டிங் வந்து அவர் எழுப்பின பில்டிங், அந்த பில்டிங்கை வந்து ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நினைச்சிருந்தா கூட அதை ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது, அதை வந்து தடை செஞ்சிருக்க முடியாது. அதனால தான் அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே கலைஞர் என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், நான் முதல் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நீ அன்னைக்கு முதல் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? நான் வந்து பஞ்சாப்லேயும் ஹரியானாலும் கொடுத்து இடஒதுக்கீடு தான் எதிர்க்கிறேன், அருந்ததியர் இடஒதுக்கீடு நான் எதிர்க்கலை அப்படின்னு சொல்கிறவர் சீராய்வு மனு தாக்கல் பண்ணும் பொழுது ஒட்டுமொத்த உள்ஒதுக்கீட்டுக்கே எதிரான கருத்தை தானே சொல்கிறீங்க. ஒரு மாநிலத்தில் தடை செஞ்சாலே போதும்ல, அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தும்ல, ஏன் நீங்கள் அதை வந்து பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்வியை கேட்டோம்னா கேள்வி கேட்குறவங்கள பார்த்து சொல்கிறது ஏதோ புரிஞ்சுக்கிறாத அறிவிலிகள், மூடர்கள், அரை வேக்காடுகள், ஒரு தலைவர் பேசுகிற பேச்சு. சமூக நீதிக்கான களத்தில் நாங்கள் அவரை மதிக்கிறோம், அவர் மேலே நல்லா மரியாதை வச்சுருக்குது, வாழ்க்கையே இந்த சமூகத்துக்காக ஒப்படைச்சிருக்கு. ஆனால் பேசுகிற பேச்சுக்கள் கவனமாக பேசணும். நான் ஒரு இடத்துலையாவது அண்ணன் திருமாவளவன் அவர்களை மரியாதைக்குறைவாக எங்கேயும் பேசுனதே கிடையாது, கண்ணியத்தோடு தான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அவருடைய பேச்சுகளை அவங்களுடைய இயக்க தோழருடைய முகநூல் பதிவுகளில் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா இதுவுமே எதுவும் நாங்கள்லாம் முட்டாள்கள் மாதிரி, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி. நீங்கள் அம்பேத்கர் வாங்கின புத்தக கடையில் தான் நாங்களும் புத்தகம் வாங்குகிறோம், இதே சிந்தன் புத்தக கடையில் நானும் அம்பேத்கர் புத்தகம் வாங்குகிறேன், அவரும் அங்கே தான் வாங்குறாரு. பெரியாருடைய இடத்துல போய் தான் நீங்கள் வந்து புத்தகம் வாங்குறீங்க, அதே பெரியார் புத்தகத்தை தான் படிக்கிறேன், நானும் அதே பெரியார் புத்தகத்தை தான் படிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு மட்டும் அறிவு அதிகமாக இருக்குது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது எவ்வளோ பெரிய மூடத்தனம். இது யாரை ஏமாற்றுகிற வேலை? ஒரு எளிய மக்கள், கடைக்கோளில் இருக்க மக்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் மெல்ல எழுந்து வாரோம், நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், டாக்டராக வந்திருக்கிறோம், இன்றைக்கி எம்பிபிஎஸ்சில் எத்தனை பேர் வந்திருக்காங்க, இன்ஜினியராக வந்திருக்கிறோம், சப் கலெக்டராக வந்திருக்காங்க, டிஎஸ்பியாக எத்தனை பேர் அரசு பணியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்குறாங்க. இதை பார்த்து அழகு பார்த்து இவங்களை கை தூக்கி விடணுங்கிற அந்த ஒரு உண்மையான ஒரு 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 சாலிடாரிட்டி சப்போர்ட் இருக்கணும். அந்த சப்போர்ட் இல்லை. இதை எப்படியா தட்டி விடணும், எந்த விதத்திலும் இது நடந்துடக்கூடாது
அப்படின்னு நினைக்கிறார். உண்மையாகவே தலித் ஒற்றுமை நேசிக்கிற தலைவராக அண்ணன் திருமாவளவன் இருந்தால் இந்த தீர்ப்பு வந்த உடனே நேரடியாக கார்கேட்டு போகக்கூடாது, ராகுல் காந்திட்டு போகக்கூடாது, ஜக்கையை நீங்கள் வாங்க, அதிகமாக நீங்கள் வாங்க, திருவள்ளுவர் நீங்கள் வாங்க, உட்காந்து பேசுவோம், நம்மளை பிஜேபி பிரிக்கணும்னு நினைக்கிறான். பேசலையா? யார்ட்டையும் பேசலையே, கலந்து ஆலோசனை பண்ணலையா? பேசவே இல்லையே. பிஜேபி நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அண்ணன் தம்பிகள் நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்துல ஒற்றுமையா இருக்கணும். நீங்க முயற்சி பண்ணீங்களாம்ல? நீங்க முயற்சி பண்ணி அண்ணா என்னென்ன அப்படி கேட்டாங்க. முயற்சி பண்ணது நான் ஏற்கனவே இந்த தீர்ப்பு வந்த உடனேயே தோழர் வன்னியரசு அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் அப்பொழுது சென்னையில் முதலமைச்சரை பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். வன்னியரசு அவர்களை பார்த்து அந்த திருமாவர்களை சந்திக்க வேண்டும். அவரை சந்தித்து நாங்கள் ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் அந்த டைமில் வந்து அவர் பிடிச்சோ பிடிக்காமலையோ அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல ஆதரவு தெரிவிச்சிட்டார். ஆனாலும் அந்த ஆதரவு அந்த இடத்துல முக்கியம்தான், அது இல்லை நம்ம சொல்ல வரல, மறுக்கவே இல்லை. ஏன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்த்துட்டார், அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஆதரிச்சாரு, அது கண்டிப்பாக வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு பிடிக்கலைங்கிறதுனால அப்படி சொல்ல மாட்டேன், அவருடைய ஆதரவு முக்கியமானதான். ஆனால் அந்த ஆதரவு அன்றைக்கு ஆதரித்து விட்டு இன்றைக்கு எதிர்ப்பதனுடைய நோக்கம் முழுக்க முழுக்க இது அரசியல் சார்ந்துதான். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். மீட் பண்ண ட்ரை பண்ணீங்க, வன்னியரசு கூட நாங்கள் பேசணும், அவரை சந்திக்கணும், வாழ்த்து சொல்லணும், நன்றி சொல்லணும்னு கேட்டோம். அண்ணா ஹைதராபாத் போயிருக்காரு, அவர் இன்னும் வரல தோழர், வந்த ஈவினிங் கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் வந்த பிறகு நம்ம பேசுவோம் அப்படின்னாரு. அதுக்கெல்லாம் வந்து அன்று மாலையே ரவிக்குமார் எம்பி வந்து செய்தி போடுறாரு, இதில் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்குன்னா அவருடைய செய்திகள் அப்படி வள்ளுவர் கோட்டை ஆர்ப்பாட்டம் உடனே அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட என்ன பேச முடியும் சொல்லுங்கள்? பேசுவதற்கான அந்த ஸ்பேஸே கிடையாது. இன்னொன்று, உண்மையானவே ஒரு ஒற்றுமை வேணும்னா வெளியிருந்து ஒருத்தர் நம்மளை தாக்க வர்றான் அப்படின்னா அண்ணன் தம்பி எல்லாரும் முதல்ல உட்காந்து பேசி நம்மளாம் வெளியிருந்து நம்மளை பிரிச்சிடக்கூடாப்பா, நம்ம உட்காந்து பேசுவோம்ப்பா, இந்த பங்கீடு நம்மளே பங்கிட்டுக்குருவோம், ஏன் உட்காந்து பேசுவோம், இந்த நிலைப்பாட்டுக்கு அவர் வரணுமா இல்லையா? ஆனால் எடுத்த ஒன்று போய் கார்கேவை பார்க்குறீங்க, ராகுல் காந்தி பார்க்குறீங்க, பஸ்வானை பார்க்குறீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்க. இங்கே ஒற்றுமையை சேர்க்கறதை விட்டுட்டு இதுக்கு வந்து ஒற்றுமைக்கு எதிராக யாரெல்லாம் வந்து ஆதரவு திரட்ட முடியுமோ அவங்கெல்லாம் ஆதரவு, அவருக்கு இருக்க அரசியல் பலத்தை அங்கே காட்டுறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க் பவரை வந்து அந்த நேரத்தில் அவர் யூஸ் பண்றாரு. இந்தியா கூட்டணி முக்கியமான தலைவர்களாக சந்திச்சு இந்த ஆளுமை சக்தியை அவர் எங்கே காட்டணும்? தன்னுடைய ஆளுமை சக்தி தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு காட்டுறதுல என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்கள்? இந்த இடஒதுக்கீட்டை வந்து பறிக்கிறதுனால, இந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதுனால எந்த விதத்திலும் நியாயமாக இருக்க முடியாது. அதனால் அண்ணன் திருமாவளவன் மேலே இருந்த ஒரு மரியாதை, அவருடைய தொலைநோக்கு பார்வை என்கிற சிந்தனை எல்லாமே அடியாயிருச்சு. அவர் என்றைக்கு அருந்ததி இடஒதுக்கீடுக்கு எதிராக, அதாவது இந்தியா முழு நான் உள்ஒதுக்கீடுக்கு எதிரான கருத்துக்களை எப்படி பார்ப்பனர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு பார்வையில் தான் இன்றைக்கி விசிக்க அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனாலும் இன்றைக்கும் நாங்கள் நினைக்கிறோம், இடஒதுக்கீடு என்கிற இந்த ஒரு பிரச்சனையினால் எங்களை பிரிக்க முடியாது. இன்றைக்கும் பல்லர் பறையர் சக்கிலியர் 3 சமுதாயங்களும் நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ணன் தம்பிகளாக ஓரளவுக்கு ஐக்கியமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த போன்ற தலைவர்கள் தான் பிரச்சனைகள் உருவாக்குறாங்களே தவிர சமுதாய மக்கள் வந்து ஒன்றாக இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வந்து அவனுக்கு வந்து ஆதரவு நிற்கிறாங்க, இவங்களுக்கு ஆதரவு அவங்க நிற்கிறாங்க, அப்படி மக்கள் வந்து ஒன்றுபட்டு தான் நிற்கிறாங்க. அதாவது சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்குல்லன்னு சொல்ல வரல, ஆனால் பிசிகளுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு மாதிரி எஸ்சிகளுக்குள்ள கிடையாது. அப்போ மக்கள் வந்து பல இடங்களில் ஒற்றுமையாக தான் நிற்கிறாங்க. ஒரு பொது பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. தலைவர்கள் தான் பிரச்சனை காரணம். ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விவாதம். மிக குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டினுடைய மூலமாக பலன் எப்படி வந்து சேர்ந்திருக்கிறது, ரூட் லெவல் எப்படி மக்கள் மேலே எம்பவர் ஆகிறாங்க அப்படிங்கிற விவகாரத்தை சொல்லி இதில் உங்களுக்கு இருக்கிற நட்பு முரணை விலக்கி இருக்கிறீங்க தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக இது வந்து களையப்படணும். அதே போல் உங்களுக்கு இடையில ஒரு உரையாடல் நிகழ்ந்து ஆரோக்கியமான போக்கு நோக்கி நகரணுங்கிறதுக்காக தான் அந்த நேர்காணலை ஒழிய மற்ற எந்த விதமான ஒரு நோக்கமும் இதில் வந்து கிடையாதுங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எங்களுக்காக என்னுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகனையும் கருத்துக்களையும் ஆழமாக அளித்தமைக்கு மிக்க நன்றி தொடர். மிக்க நன்றி. தலித் தோழமையோடு தான் நாங்கள் இந்த பிரச்சனையை அணுகுகிறோம். இந்த பிரச்சனையில் எப்போதும் திறந்த மனதோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சம்மந்தப்பட்டவர்கள் அழைத்தால் நிச்சயமாக அதற்கான ஒரு ஏற்பாடு கண்டிப்பாக இருக்கும். இப்போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சீராய்வு நிச்சயமாக தள்ளுபடி தான் செய்யப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு மேலே அவங்க அப்பீல் போகாமல் உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் தாராளமாக பேசலாம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய உங்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.